வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மோட், லைட் மோட் இருக்குல்ல. ஸோ அத வந்து எப்படி வந்து ஒரு யூஐ வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா வச்சு பண்றது. ஸோ அத பண்ணி நம்ம எப்படி வந்து டார்க் மோட், லைட் மோடா மாத்துறது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அது வந்து இது வந்து அந்த கன்டெக்ஸ்ட் ஏபிஐயோட ஒரு எக்ஸாம்பிள்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ யூஐலாம் கொஞ்சம் வந்து நீட் பண்ணி அந்த மாரி வைக்கிறது. ஸோ நான் இதுல வந்து பெரிய யூஐயும் வந்து எடுத்துக்க போறதில்ல. ஒரே ஒரு டாகிள் வைக்க போறேன். ஸோ டாகிள் வச்சு பேக்கிரவுண்ட வந்து ஃபுல் பேக்கிரவுண்ட் வந்து லைட்டா மாத்தப் போறேன். ஸோ ஃபுல் பேக்கிரவுண்ட் வந்து டார்க்கா மாத்தப் போறேன். ஸோ இதுதான் வந்து மாத்தப் போறேன். சரி, ஓகே. இத எப்படி பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து கன்டெக்ஸ்ட்ட வந்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த கன்டெக்ஸ்ட்ட செட் பண்றது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தீம் கன்டெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைல்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, நான் உங்களுக்கு வந்து அத ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தீம் கன்டெக்ஸ்ட்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்ததுக்கப்புறம் அத எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து கான்ஸ்ட் நம்ம என்ன நேம் வைக்க போறோமோ கான்ஸ்ட் தீம் கன்டெக்ஸ்ட். ஸோ தீம் கன்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் கன்டெக்ஸ்ட். ஸோ இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீம் புரொவைடர வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் தீம் புரொவைடர் இஸ் ஈக்குவல் டூ. ஸோ நான் இதுல வந்து ஒரு விஷயம் வந்து நான் சில்ட்ரன் மட்டும் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சில்ட்ரன்றதுல வந்து நீங்க சி வந்து கேப்பிட்டல் கிடையாது. ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இது வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிறது தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ நான் அதனால வந்து சில்ட்ரன்றத எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல வந்துட்டு தீம் வந்து நம்ம வந்து அ ச லைட்டா, டார்க்கா அப்படின்னு செட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட் வேணும். ஸோ அந்த ஸ்டேட்ட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் தீம், செட் டீம் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் யூஸ் ஸ்டேட்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட வந்து டிஃபால்ட் ஸ்டேட்ட வந்து நான் வைக்கணும்ல. ஸோ அத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லைட் மோடுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ லைட் மோடுக்கு வச்சாச்சு. செகண்ட் விஷயம் இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிறலாம். அப்புறம் அதோட லாஜிக் வந்து நம்ம எழுதலாம். ஸோ ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதுல வந்து எனக்கு வந்து புரொவைடர்ன்னு சொல்லி ஒண்ணு வரும். ஸோ அத வந்து ராப் பண்ணிறணும். ஸோ அதுக்குள்ள வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன்றது இருக்கணும். ஸோ இந்த தீம் புரொவைடர்லேருந்து நான் ஏதாவது வேல்யூவ பாஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்னவா போகும்னா, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி நான் வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ அத நான் வந்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ வேல்யூன்னு கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ வேல்யூ. ஓகே. இப்ப இந்த வேல்யூக்கு நான் வந்து இன்னொரு விஷயம் பண்றேன். இந்த வேல்யூ வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அததான் வந்து இப்ப பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி டாகிள் பண்றதுக்கான பங்ஷனாலிட்டிய வந்து நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டாகிள் தீம்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாகிள் தீம்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் இருக்க போகுது பேசிக்கா. ஸோ அந்த ஆரோ ஃபங்ஷனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் தீம் இருக்குல்ல. ஸோ செட் தீம்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸா என்ன தீம் இருந்துச்சோ, ஸோ அத எடுத்து நான் வந்து ப்ரீவியஸ் தீம் வந்து லைட்டா இருந்துச்சு அப்படின்னா, அத பேஸ் பண்ணி கண்டிஷன் எழுதுறேன். ஸோ ப்ரீவியஸ் தீம் இஸ் ஈக்குவல் டூ லைட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்க்கா மாத்தணும். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து லைட்டா மாத்தணும். ஸோ ஆப்வியஸா வந்து டார்க்கா, லைட்டா இந்த மாரி தான் மாத்தி மாத்தி தான் வரும். ஸோ அது வந்து குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு நான் இங்க அந்த வேல்யூன்னு போட்டிருக்கேன்ல. ஸோ இந்த டாகிள் தீமையும் பாஸ் பண்ணல, நம்ம தீமையும் பாஸ் பண்ணல. பட் ஆனா இந்த வேல்யூன்றத நம்ம மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூன்னு இங்கேயே வந்து எழுதுறேன். ஸோ என்ன எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் மெமோ வந்து எழுதுறேன். ஸோ எனக்கு இந்த யூஸ் மெமோ என்ன பண்ணும் அப்படின்றத பத்திலாம் நான் வந்து இந்த வீடியோல பேச போறதில்ல. நம்ம அதற்கான டெடிகேட்டடான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. ஸோ யூஸ் மெமோல நான் வந்து என்ன குடுத்துடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ தீம வந்து எடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்றேன் அப்படின்னா, டாகிள் தீம் அந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, அதையுமே வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, ஸோ இந்த டிபெண்டன்சி அரேல எனக்கு தீம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆனா மட்டும் இந்த யூஸ் மெமோ வந்து ரன் ஆகணும் அப்படின்ற மாரி எழுதி வச்சுடுறேன். ஸோ இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்போர்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் புரொவைடரையும், தீம் கன்டெக்ஸ்ட்டையும் தான் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே இங்கேயே வந்து ஒரு கஸ்டமா ஒரு ஹூக் வந்து எழுதிக்க போறேன். கான்ஸ்ட் யூஸ் தீம் இஸ் ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு. இது ஏன் எழுதுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நெறைய இடத்துல வந்துட்டு கன்டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணும்போது, எனக்கு அத வந்து நான் சும்மா சும்மா வந்து இத எழுதிட்டே இருக்கணும்ன்றது கிடையாது. ஸோ நான் அதனால யூஸ் தீம்ன்னு சொல்லிட்டு அந்த இத வந்து வச்சுடுறேன். ஸோ யூஸ் கன்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ யூஸ் கன்டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தீம் கன்டெக்ஸ்ட்ட மட்டும் வந்து பாஸ் பண்ணி விட போறேன். ஸோ தீம் கன்டெக்ஸ்ட்ட வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். இந்த யூஸ் கன்டெக்ஸ்ட்னா என்னன்னா, நான் அத வந்து யூஸ் பண்றேன். கன்சியூம் பண்றது தான் வந்து யூஸ் கன்டெக்ஸ்ட்ன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரியேட் கன்டெக்ஸ்ட்னா அது வந்து கிரியேட் ஆகும்.
ஸோ இந்த இப்ப யூஸ் தீம் இருக்குல்ல, இந்த இதையும் வந்து நம்மளோட இந்த கஸ்டம் ஹூக்கையும் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இதையும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து 2வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாகுல் ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்விட்ச வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்விட்ச் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் காம்போனன்ட் இருக்குல்ல, அதிலேயே வந்துட்டு நான் இன்னொரு ஃபைல் மட்டும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் டாகுல் டாட் ஜேஎஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு ரிலேட்டடான உள்ள சிஎஸ்எஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, தீம் டாகிள் டாட் சிஎஸ்எஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். தீம் டாகிள் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ இப்ப இந்த தீம் இதுலயும் சாரி தீம் கான்டெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப தீம் டாகிள்லயும், தீம் சிஎஸ்எஸ்லயும் மட்டும் தான் நமக்கு வேலை. ஸோ அதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் வந்து நம்ம பார்த்துரலாம். ஸோ இப்ப வந்து ஆர்எஃப்சின்னு சொல்லி நம்மளோட ஸ்னிப்பெட்ட வந்து போட்டுறலாம். ஸோ அத போட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு அதோட பேசிக் ஸ்னிப்பெட் வந்து வந்துரும். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ES7 எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு VS Code எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நான் என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்றத பத்தி டெடிகேட்டடா வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்க அத பார்க்கல அப்படின்னா பாருங்க. ஏன்னா அதுல வந்துட்டு நான் நெறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து சிம்பிளா எப்படி வந்து யூஸ் பண்றது, ஒரு பேசிக் செட்டப், பாய்லர் செட்டப்லாம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த மாரி ஒரு 5 லைன், 7 லைனுக்கு நம்ம வந்து அடிக்க தேவையில்ல. ஸோ அத வந்து எப்படி பண்றதுன்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் இதுல என்ன பண்றேன் அப்படின்னா, இத செட் பண்ணி முடிச்சுட்டேன்ல. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எனக்கு வந்து நான் பாஸ் பண்ண அந்த 2 விஷயங்கள் வந்து எனக்கு தேவை. ஸோ கான்ஸ்ட், தீம் வந்து எனக்கு வேணும். ஸோ என்ன தீம்ன்றது தெரியணும். அதே மாரி வந்து டாகிள் தீம்ன்ற ஃபங்ஷன வந்து நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதுவும் வந்து எனக்கு வேணும். ஸோ இது வந்து நான் எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் தீம்ன்றது என்னோட அந்த தீம் கான்டெக்ஸ்ட்ல இருக்குல்ல. ஸோ அந்த இதுலேருந்து நான் வந்து எழுதுறேன். நம்ம கஸ்டம் ஹூக் எழுதியிருந்தோம் தெரியுங்களா? இங்க வந்து யூஸ் தீம்ன்னு சொல்லிட்டு நம்ம அத தான் வந்து இங்கேருந்து வந்து இங்க எடுக்க போறோம். ஸோ அத எடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்ல நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் டாகிள் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ தீம் டாகிள்னு ஏன் வைக்கிறோம்னா, நம்ம அத பத்தி நம்ம பண்றோம் அப்படின்றதுனால அதுக்கு ரிலேட்டடா வச்சா நமக்கு வந்து ஈஸியா வந்து அது புரியும். ஸோ அது வந்து வச்சாச்சு. நம்ம இந்த தீம் டாகிள்னு எழுதும்போதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கை வந்து போயிடணும். சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகணும். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அங்க டைப் பண்ண என்ன வரலன்னு நம்ம ரொம்ப நேரமா டீபக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாரி விஷயங்கள்ல இல்லாம நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் எழுதும்போதே நீங்க அதுக்கான சிஎஸ்எஸ்ஸ மேல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்போர்ட் பண்ணிருங்க. ஸோ தீம் டாகிள் டாட் சிஎஸ்எஸ் அத நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் இருக்குல்ல. ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த இன்புட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் அதெல்லாம் வந்து கிடையாது. டைப் வந்து செக் பாக்ஸா வந்து வைக்க போறேன் நான். டைப் இஸ் ஈக்குவல் டூ செக் பாக்ஸ். ஸோ இந்த செக் பாக்ஸா வைக்கிறேன்ல. பட் ஆனா யூஐல வந்து எதுவுமே ரெண்டர் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த இத வந்து இம்போர்ட் பண்ணிடணும். ஸோ தீம் டாக்ல வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஆனா நமக்கு வந்து எரர் அடிக்குது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீம் டாகிள் வந்து தீமும் டாகிள் தீமும் வந்துட்டு என்னால வந்துட்டு இதுலேருந்து யூஸ் தீம்லேருந்து தீம் கன்டெக்ஸ்ட்லேருந்து வரல அப்படின்னு சொல்லுது. ஸோ தீம் கன்டெக்ஸ்ட்க்கு நம்ம போயிரலாம். ஸோ தீம் கன்டெக்ஸ்ட்க்கு போம்போது நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா, நான் வேல்யூ வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுல வேணும்னா நம்ம வந்து நம்மளோட தீம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ டாகிள் தீம வந்து இதுல பாஸ் பண்ணி பார்க்கலாம். பட் வேல்யூலயே எல்லாம் வந்துரும். ஸோ நமக்கு பிரேக் ஆகாம இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிடலாம். ஸோ ஓகே வரல. ஸோ நான் வேல்யூனே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இத பாஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ ஆனாலும் எனக்கு வரல. இதுல வந்து நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி டீபக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து நான் குடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எதுவுமே வந்து ரெண்டர் ஆவல. ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் மறுபடியும். எனக்கு கேனாட் டெக் T6 ப்ராப்பர்ட்டின்னே வருது. ஓகே. இத வந்து நான் வந்து ஆப்ல போட்டா எனக்கு வந்து யூஸ் ஆகுதா அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஓகே. எனக்கு இது ஏன் தெரிஞ்சு போச்சு. இது ஏன் இப்படி பிரேக் ஆகுது அப்படின்னா, நான் இங்க வந்து ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். index.jsல நம்மளோட ப்ரொவைடர வந்து ராப் பண்ணணும். ஸோ ராப் பண்ணா மட்டும் தான் நமக்கு வந்து அது அடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் ப்ரொவைடர்ன்றத மொத்தமா வந்து ராப் பண்ணிடுறேன். ஸோ தீம் ப்ரொவைடர இந்த ஆத் ப்ரொவைடருக்கு மேல மொத்தமா வந்து ராப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து எல்லாமே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டாகிள் இருக்குல்ல. ஸோ இந்த இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டூ செக் பாக்ஸ்ன்னு கொடுத்தால இப்போ இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐடி, கிளாஸ் நேமு சேஞ்ச் ஆனா என்ன நடக்கும்? செக் பண்ணா என்ன இருக்கணும்? அந்த மாரிலாம் வந்து நம்ம வச்சிரலாம். ஸோ டைப் வந்து வச்சாச்சு. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து வைக்கிறேன். ஸோ அது வந்து ஐடி வந்து டாகிள்ன்ற மாரி வைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து கிளாஸ் நேமும் வைக்கிறேன் இதுக்கு. ஸோ கிளாஸ் நேம் என்னன்னு வைக்கிறேன்னா, டாகிள் செக் பாக்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாகிள் செக் பாக்ஸ். ஸோ இது வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் சேஞ்ச். நான் அத கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ஆன் சேஞ்ச் வந்து எழுதிக்கிறேன். இந்த ஆன் சேஞ்ச்ல என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாகிள் தீம் ஃபங்ஷன் வந்து இந்த இதுல தீம் கான்டெக்ஸ்ட்ல எழுதியிருந்தோம்ல, அது வந்து இங்க எனக்கு நடக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம செக்டு ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ செக்டுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீம் வந்து டார்க்கா இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ தீம் இஸ் ஈக்குவல் டூ டார்க்கா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் டார்க் ஆகணும். அந்த மாதிரி வந்து அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ நான் அதனால அதுக்கு வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு லேபிள் மட்டும் வைக்கலாம். ஸோ லேபிள் வைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நான் ஜஸ்ட் வந்து ஒரு
இதுக்காக வச்சுக்கிறேன். ஸோ லேபிள்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டைல்ஸ்க்காக தான் நான் இத வந்து யூஸ் பண்றேன். ஸோ டாகிள்ன்றத வந்து வச்சுக்கிறேன். HTML ஃபார்ல வந்து டாகிள்ன்றத வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து கிளாஸ் நேமும் வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். அது என்னன்னு குடுக்குறேன்னா, டாகிள் லேபிள் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த தீம் டாகிள்ல எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கான கரஸ்பாண்டிங் CSS வந்து எழுதிடலாம். ஸோ அப்பதான் வந்து நமக்கு வந்து UIல வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ தீம் டாகிள்ல நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம இங்கிருந்து எடுத்துப்போம். ஸோ தீம் டாகிள்ன்றது இருக்கு. ஃபர்ஸ்ட் அத மட்டும் நமக்கு அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுதுறோம். ஸோ டாட் தீம் டாகிள் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இத ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸா மாத்துறேன். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ்னா நம்ம ரோ வைஸ்ல இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்திருப்போம். ஸோ அடுத்து வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரா பண்றேன். அடுத்தது வந்து எனக்கு ஜஸ்டிஃபை கன்டென்ட்டும் சென்டரா பண்றேன். ஸோ ஹாரிசான்டலாவும், வெர்டிகலாவும் எனக்கு வந்து சென்டரா வந்து இருக்கணும். இப்ப நான் இத குடுத்தோனயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்டர்ல வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. பேஜோட சென்டர்ல. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹைட் வந்து 100 வியூ ஹைட் குடுக்குறேன். அப்பதான் எனக்கு வந்து இங்கேயும் வந்து சென்டரா வந்து வரும். ஸோ இப்போ வந்து பேஜோட ரொம்ப சென்டர்ல வந்துருச்சு. ஸோ நம்ம இத வச்சு முடிச்சாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலருக்கு ஒரு வேரியபிள் வந்து எழுதுறேன். ஸோ அந்த வேரியபிள் என்னன்னு வைக்கிறேன்னா, ஸோ டேஷ் டேஷ் பேக்கிரவுண்ட் அப்படின்ற மாரி வந்து வைக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து எங்க இருக்கு? இந்த டேஷ் டேஷ் பேக்கிரவுண்ட்றது நம்ம எங்க செட் பண்ணியிருக்கோம்? அப்படின்றத நம்ம வந்து போக போக வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து வைக்கிறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து எனக்கு என்னவா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் இருக்குல்ல, ஸோ பேக்கிரவுண்ட் கலரு அதுல 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ல வந்து எனக்கு வேணும். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ல வந்து எனக்கு வேணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் டாகிள் செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எடுத்துடலாம் கிளாஸ் நேம்ல. ஸோ அத வந்து எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் இத வந்து குடுத்துடுறேன். ஸோ டிஸ்ப்ளே வந்து இத வந்து நன்னா மாத்தி விடுறேன். ஸோ நன்னா மாத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இருக்காது. ஸோ எனக்கு வந்து அது ஷோ ஆகலல்ல பார்த்தீங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கிளாஸ் நேம் வந்து எடுக்கணும். ஸோ அடுத்த கிளாஸ் நேம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகிள் லேபிள் இருக்குல்ல. ஸோ இந்த டாகிள் லேபிள வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இத வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாட் டாகிள் லேபிள் அது கிளாஸ் நேமா இருக்கிறதுனால நம்ம டாட்ன்னு வைக்கிறோம். இதே ஐடியா இருந்துச்சுன்னா ஹேஷ்டேக்ன்றது மாரி வைப்போம். ஸோ டிஸ்ப்ளே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிளாக்கா வந்து வைக்கிறேன். ஸோ எனக்கு தெரியணும். ஸோ டிஸ்ப்ளே பிளாக் வச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து 60 பிஎக்ஸா இருக்கணும். அதே மாரி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பிஎக்ஸ் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் முடிச்சாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்கிரவுண்ட் கலருக்கும் நான் வந்து வேரியபிள் வந்து வைக்கணும். ஸோ இந்த வேரியபிள்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டாகிள் பேக்கிரவுண்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ டாகிள் பேக்கிரவுண்டுன்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் வர எல்லா இடத்துலயுமே நான் வந்து வேரியபிள செட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்னவா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கர்வியா வேணும். ஸோ 15 பிஎக்ஸா வந்து வச்சுக்கிறேன். அதே மாரி பொசிஷன் வந்து எனக்கு ரிலேட்டிவா இருக்கணும். அடுத்தது வந்து என்னவா இருக்கணும், கர்சர் வந்து நான் அந்த இடத்துல வந்து பாயிண்டரா இருக்கணும். ஸோ கர்சரும் பாயிண்டர்ல வச்சுட்டேன். அப்புறம் வந்து டிரான்சிஷன் வந்து எனக்கு இதே மாரி வந்துட்டு இருக்கணும். பேக்கிரவுண்ட் கலரு 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ல வந்து இருக்கணும். ஸோ நான் இத மட்டும் வந்து ஓகே. இதையே வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் டாகிள் லேபிள் இருக்குல்ல, ஸோ நான் இத பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதனால வந்து நான் ஆஃப்டர்ன்றத போட்டுக்கிறேன். ஸோ டாட் டாகிள் லேபிள் ஆஃப்டர் இது நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் வந்து எம்ப்டியா வந்து மாறிடணும். ஸோ கன்டென்ட் வந்து எம்ப்டியா மாறிடுச்சு. டிஸ்ப்ளே வந்து எனக்கு பிளாக்கா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து விட்த் வந்து ஒரு 26 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ விட்த் வந்து 26 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாத்துலயுமே வந்து கன்டென்ட்னா என்ன, பார்டர் ரேடியஸ்னா என்ன, பேக்கிரவுண்ட் கலர்னா என்ன, ஸோ இத பத்திலாம் நான் வந்து டீடைல்டா பேசல. நீங்க வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ட வந்து நான் அப்படியே குடுத்துடுறேன். ஸோ நீங்க அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாத்துலயுமே இது விட்த்னா என்ன, ஹைட்னா என்ன, டிஸ்ப்ளே எதுக்கு யூஸ் ஆகும், ஃப்ளெக்ஸ்ல வந்து இப்படி பண்ணா என்ன நடக்கும், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லயே வந்து நம்ம நெறைய வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதனால அத பத்தின இது வந்து நான் அதுல குடுத்துடுறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலர் இங்க என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ல வந்து தம்புன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் வந்து வைக்கணும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு 50% வைக்கிறேன். ஸோ 50% ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டோட்டலா வந்து அது கர்வியா வந்து வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா வைக்கிறேன். ஏன்னா நம்ம பேரண்ட் வந்து ரிலேட்டிவா வந்து குடுத்திருந்தோம். எனக்கு வந்து டாப்லேருந்து ஒரு 2 பிஎக்ஸும், லெஃப்ட்லேருந்து ஒரு 2 பிஎக்ஸும் வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து குடுக்கணும் அப்படின்றதுனால நான் இத வந்து குடுத்துக்கிறேன். 2 பிஎக்ஸ் வந்து ஈச் 2 பிஎக்ஸ் குடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாரி வந்து டிரான்சிஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் குடுக்கல. ஸோ நான் டிரான்ஸ்ஃபார்ம் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். ஸோ இத வந்து குடுத்து முடிச்சிடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது இருக்குல்ல, ஸோ செக் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ எங்க இருக்கு? டாகிள் செக் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ வந்து நம்ம வந்து செக்டா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து எழுதிடலாம். ஸோ டாகிள் செக் பாக்ஸ் இது வந்து சப்போஸ் செக்டா இருந்துச்சு அப்படின்னா, பிளஸ் அதே மாரி நான் இன்னொரு இதையும் வந்து எழுதுறேன். ஸோ பிளஸ் டாட் டாகிள் செக் பாக்ஸ் டாகிள் லேபிள். ஸோ அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ வச்சுட்டு நான் இதுல வந்து உள்ள வந்து எழுதுறேன். ஸோ இதுல வந்து என்ன உள்ள எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேட் எக்ஸ வந்து நான் வந்து 30 பிஎக்ஸா வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு எதுவுமே பேஜ்ல வந்து ரெண்டர் ஆகல அப்படின்ற மாரி தான் வந்து தெரியும். ஏன்னா நான் இங்க டிஸ்ப்ளே நன்னுன்றது குடுத்துட்டேன்ல. ஸோ டிஸ்ப்ளே நன்ன்றத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த செக் பாக்ஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு அந்த டிஸ்ப்ளே நன் வந்து இருக்கட்டும். இல்லாம வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் டாட் இதுல இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நான் ஆப் சிஎஸ்எஸ்ல ஒரு 2 சிஎஸ்எஸ் எழுதணும். அத வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே இங்க வந்து அத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் ஆப் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து இது பண்ணியாச்சு. நான் ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கும். ஸோ நான் அத வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் இருக்குல்ல. ஸோ நான் அத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரூட்ன்றது இருக்குல்ல. ஸோ இதுல வந்து போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பேக்கிரவுண்ட் கலரு நம்ம என்னென்னலாம் வச்சிருக்கோமோ, அது எல்லாத்துக்குமே வந்து நான் இங்க வந்து வேரியபிள் வந்து எழுதிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் #FFF ஸோ FFF RF வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் கலரு. ஸோ டெக்ஸ்ட் கலர். இதெல்லாம் வந்து நம்ம வேரியபிள்ஸா வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நெறைய இடத்துல யூஸ் பண்ணணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து மொத்தமா வந்து இப்படியே வந்து வச்சுக்கிறேன். ஒரு வேரியபிளா வச்சுட்டோம்னா, நமக்கு அப்பப்போ வந்து எங்கெங்க தேவையோ அங்கங்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாகிள் பேக்கிரவுண்ட்ன்றது நெக்ஸ்ட். அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #CCCCC அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்மளோட யூஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறான் அப்படின்னா, டாகிள் தம்ப் இருக்குல்ல. ஸோ டாகிள் தம்ப். இப்பதான் வந்து அது லாஸ்ட்டா எழுதணும்னு நெனைக்கிறேன். ஸோ டாகிள் தம்ப் இருக்குல்ல. அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #FFFF இத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இப்போ ஏதாவது இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நான் செக் பாக்ஸ் செக், அன்செக் இது பண்ணேன்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆகுது. ஸோ ஓகே. இதுவரைக்கும் இப்போ வந்து நமக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப இதே வந்து டார்க் மோடா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து இதுல வந்து எழுதியிருப்போம். ஸோ டாகிள் தீம்ல பார்த்தீங்க அப்படின்னா, செக்டு வந்து தீம் இஸ் ஈக்குவல் டூ டார்க் அப்படின்ற மாரி வச்சிருப்பேன். ஸோ அங்க வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்க் தீம் இஸ் ஈக்குவல் டூ டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு இப்ப நான் வந்து இங்க இந்த ஸ்டைல்ஸ்லாம் வந்து எழுத போறேன். ஸோ என்னென்ன ஸ்டைல்ஸ் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ பேக்கிரவுண்ட் இருக்குல்ல. ஸோ பேக்கிரவுண்ட்ல வந்துட்டு 1, 2, 1, 2, 1, 2 அந்த கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் கலர் இருக்குல்ல. ஸோ டெக்ஸ்ட் கலர். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒயிட்ல இருந்தா தான் எனக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து அத வந்து வச்சுக்கிறேன். ஸோ FFFF. ஸோ இது வந்து வச்சு முடிச்சாச்சு. அதே மாரி டாகிள் பேக்கிரவுண்டுக்கும் சரி, டாகிள் தம்புக்கும் சரி. நான் இந்த நேம்ஸ மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். உள்ள கலர்ஸ் வந்து மாறப்போது. அத நம்ம வந்து மாத்திக்கலாம். ஸோ இதுல வந்து 333333 ஸோ இந்த கலர் வந்து வரும். அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து 121212 ஸோ ஓகே. இத வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த மொத்த பாடிக்குமே உண்டான ஸ்டைல வந்து எழுதணும்ல. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடி இருக்குல்ல. ஸோ அதுல வந்து எழுதிக்கிறேன். ஸோ மார்ஜின் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி குடுக்கறதுனா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து குடுத்துடலாம். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வேணும்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட்ல உள்ள கலர்ஸ் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வேணும். ஸோ நான் அதனால இங்க பேக்கிரவுண்ட்ன்னு எழுதியிருக்கேன்ல. இந்த கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகும். இதையே நான் வந்து ரெட்ன்னு குடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க வந்து ம் இத எடுத்துறேன் அப்படின்னா, எனக்கு இது ரெட் கலர் வரும். ஸோ இதனால தான் நம்ம வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ எனக்கு நெறைய இடத்துல யூஸ் ஆகுன்றதுனால நான் ஒரே கலர திருப்பி திருப்பி எழுதிட்டு இருக்கறதுனால, ஸோ அதனால நான் நெறைய இடத்துல வந்து இத யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ல வந்து நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கலர் வேணும். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து போட்டாச்சு. டிரான்சிஷன் வந்து எனக்கு வேணும். ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ல எனக்கு வேணும். அப்புறம் வந்துட்டு கலர் வந்து என்னவா வேணும் அப்படின்னா, 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்ல வேணும். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்டைல் எழுதி முடிச்சாச்சு. இப்ப இந்த ஸ்டைல் எழுதி முடிச்சோனே, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து தேவைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த app.js இருக்குல்ல. ஸோ இந்த app.jsல இந்த div இருக்கு. இந்த divல வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா தீம்ன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒண்ணு எழுதியிருக்கேன்ல. சாரி. இங்க இங்க நான் டார்க் தீம்ன்னு போட்டணும். ஸோ இங்க வந்து இது வந்து டேட்டா தீம். ஸோ டேட்டா தீம்னா என்ன அப்படின்னா, பேசிக்கா அது என்ன டேட்டால இருக்கு அந்த தீம் வந்து பேசிக்கா டார்க்கா இருக்கா, ஒயிட்டா இருக்கா அப்படின்ற மாரி வச்சுக்கணும். ஸோ இந்த டேட்டா தீம வந்து நான் இங்க வந்து இந்த app.jsல வந்து போட்டுறேன். ஸோ இத போட்டோனே நான் இங்க தீம்ன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்ன்றத மட்டும் பாருங்களேன். ஸோ இப்ப எரர் அடிக்குது. அது என்ன எரர் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த தீம வந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி காட்டுது. கான்ஸ்ட் தீம் இஸ் ஈக்குவல் டூ நம்ம வந்து அந்த கஸ்டம் ஹூக் வந்து எழுதியிருந்தோம்ல. ஸோ நான் இப்ப இந்த யூஸ் தீம் வந்து இப்ப நான் அந்த கஸ்டம் ஹூக் எழுதல அப்படின்னா, நான் இங்க என்ன பண்ணணும்னா, யூஸ் கான்டெக்ஸ்ட் போட்டு அதே மாரி வந்து நம்ம எழுதிட்டு இருக்கணும். ஸோ அதனால நான் இத வந்து வச்சுடுறேன். ஸோ இப்ப நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்ப இது பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஃபுல் டார்க் மோட், லைட் மோட் வருது. ஸோ இது வந்து அப்படியே வருது. இந்த செக் பாக்ஸ் மட்டும் எங்கேருந்து நமக்கு இந்த அசிங்கமா வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் நம்மளோட டாகிள் தீம் இருக்குல்ல. ஸோ டாகிள் தீம் சிஎஸ்எஸ்ல இங்க டிஸ்ப்ளே நன்னுன்றத நம்ம வந்து போட்டுறணும்.
ஸோ நான் இது வந்து இதுக்காக எக்ஸாம்பிளுக்காக வச்சிருந்தேன். ஸோ நான் இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ க்ளோஸ் பண்றேன், ஓப்பன் பண்றேன், க்ளோஸ் பண்றேன், ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த இதுலயே வந்து நம்ம ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்லயே நான் வந்து இங்க வந்து இந்த கண்டென்ட் இருக்கே, ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டிவ்ல வந்து ரேப் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிவ்வுக்குள்ள என்னோட இதை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ் நேமுக்கு வந்து கண்டென்ட்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்க டார்க் மோட், லைட் மோட் பண்றேன். ஸோ ஆனாலும் இது எனக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா, நான் இந்த டாகிள் தீம்க்குள்ள வந்து கொண்டு போய் போடணும். ஸோ பரவாயில்ல. இப்போதைக்கு அது தேவையில்ல. ஸோ நான் அது பேக்ரவுண்ட்ல ஒயிட்டா மாறுது, லைட்டா மாறுது தானே. ஸோ அது நமக்கு தேவையில்ல. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவ்வை வந்து கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபுல் ஸ்கிரீன்ல போயிடலாம். ஸோ இப்போ நான் வந்து டார்க் மோடுக்கு மாத்துறேன். ஸோ மறுபடியும் லைட் மோடுக்கு மாத்துறேன். ஸோ டார்க் மோடுக்கு மாத்துறேன், லைட் மோடுக்கு மாத்துறேன். ஸோ லைட் மோடுக்கு மாத்துறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யூஐல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இத விஷயத்த நான் வந்து சிம்பிளா வந்து வச்சிருக்கேன். ஸோ டார்க் மோட், லைட் மோட்னு சொல்லிட்டு இப்ப நான் இங்கேயே வந்துட்டு நீங்க வந்து அத வந்து இன்னும் நெறைய அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அ இந்த நிலா மாரி வச்சுக்கலாம். ஸோ டார்க் மோடுக்கு. அதே சூரியன் மாரி அந்த அனிமேஷன் இமேஜ் வச்சு பண்ணலாம். ஸோ இத நான் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு செட்டப் பண்ணி காட்டணும், ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ன்றதுக்காக நான் அத வந்து யூஸ் பண்றேன். ஸோ இதையே வந்து நீங்க வந்து வேற அனிமேஷன்ஸ்லாம் வச்சு நீங்க கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்தென்டிகேஷன் இருக்குல்ல. ஸோ ஆத்தென்டிகேஷன வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு யூசர் லாகின் பண்ட்டாங்களா இல்லையா? அவங்கள்ட்டருந்து எப்படி வந்து பாஸ்வேர்ட் வாங்குறது, யூசர் நேமா வாங்குறது. ஸோ இத வந்து எப்படி வந்து நம்ம கன்டெக்ஸ்ட் ஏபிஐல ஸ்டோர் பண்ணி கன்டெக்ஸ்ட்லேருந்து வந்து நம்ம குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரு சிம்பிளான யூஐ, யூஎக்ஸ வச்சு ஒரு லாஜிக் வந்து தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வேணும், அது ஏன் வேணும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத் கன்டெக்ஸ்ட். ஸோ ஆத் கன்டெக்ஸ்ட். ஸோ இந்த ஆத் கன்டெக்ஸ்ட்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்மளோட லாஜிக் எல்லாமே வந்து உள்ள இருக்கும். ஸோ என்ன லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யூசர் லாகின் பண்ணிருக்காங்களா, லாக் அவுட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க தான் வந்து இருக்கும். இந்த ஆத் கன்டெக்ஸ்ட்ல தான். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின். ஸோ லாகின் ஃபைல் எதுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலயே வந்து நான் டாட் ஜேஎஸ் ஆட் பண்ணிடுறேன். ஸோ லாகின் டாட் ஜேஎஸ். ஓகே. இந்த லாகின் டாட் ஜேஎஸ் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, என்னோட வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட வந்து யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு தேவைப்படுற விஷயம். ஸோ 3 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் டாட் சிஎஸ்எஸ். அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து நான் இந்த ஃபைல்ல தான் வந்து வைக்க போறேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாரி ஒண்ணு வச்சிருக்கோம். ஸோ ஆத் ஸ்டேட்டஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த ஆத் ஸ்டேட்டஸ் டாட் ஜேஎஸ்னா என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாங்களா இல்லையா? ஸோ லாகின் பண்ணிட்டாங்கன்னா, வெல்கம் அந்த யூசர் நேமு. ஸோ கீழ வந்து லாக் அவுட் பட்டன். ஸோ அதுல வந்து நம்மளோட லாக் அவுட்டோடத வந்து வைக்க போறோம். ஸோ இந்த மாரி ஒரு பேசிக்கான ஒரு யூஐ தான் வந்து அந்த ஆத் ஸ்டேட்டஸ். அதாவது லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆத் ஸ்டேட்டஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங் ஸ்டைல்ஸ் வந்து எங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத் ஸ்டேட்டஸ் டாட் சிஎஸ்எஸ். ஆத் ஸ்டேட்டஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ அத வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல நமக்கு ஆப் டாட் ஜேஎஸ், இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்துரும். ஸோ அதே மாரி இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இது எல்லாமே வந்து மத்த விஷயங்கள் எல்லாமே பை டிஃபால்ட் உள்ள மாரி அப்படியே வந்து வர ஆரம்பிச்சுரும். சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்றது, எப்படி வந்து அதோட லாஜிக் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் ஆப் வந்து ஆல்ரெடி என்னோட இதுல ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் இத வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் ஜே குடுத்து இதையும் வந்து இது பண்ணிட்டு, இதையும் வந்து நான் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க வந்து வந்துரும். ஸோ நம்ம வந்து இத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதே மாரி வந்துட்டு இதையும் வந்து நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து எனக்கு எல்லாமே வந்து பை டிஃபால்ட் வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆத் கன்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ். இத வந்து நம்மளோட இதுல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ நம்மளோட கன்டெக்ஸ்ட் ஏபிஐல நான் சொல்லும்போதே வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இப்போ மறுபடியும் வந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நமக்கும் ஒரு பிராக்டிஸ் பண்ண மாரி இருக்கும். ஸோ கான்ஸ்ட் ஆத் கன்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கன்டெக்ஸ்ட் தான் பண்ணணும். ஸோ கன்டெக்ஸ்ட்ட கிரியேட் பண்ணோம்ல. ஸோ கன்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் கன்டெக்ஸ்ட். ஸோ கிரியேட் கன்டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வந்து அத வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ கிரியேட் கன்டெக்ஸ்ட். ஸோ இத வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இத வந்து கிரியேட் பண்ணியாச்சு.
2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைப்ஸ வந்து டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ டைப்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. என்னென்ன வந்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ரீடெக்ஸ் வந்து நம்ம இந்த மாரி ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணோம். ரெட்யூசர்ஸ்லாம் வச்சு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது இன்னும் ஈஸியா வந்து நம்ம படிக்கும்போது புரியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த ரெட்யூசர்ஸ் டைப்ல உள்ள மாரி தான் வந்து வைக்க போறோம். கான்ஸ்ட் லாகின் இஸ் ஈக்குவல் டூ என்ன டைப்பு? ஸோ லாகின் டைப்பு. ஸோ அதே மாரி வந்துட்டு அடுத்த விஷயமும் சிம்பிள் தான். கான்ஸ்ட் லாக் அவுட்டுக்கும் அதே மாரி. ஸோ கான்ஸ்ட் லாக் அவுட் இஸ் ஈக்குவல் டூ லாக் அவுட். ஸோ இதுவும் வந்து வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட்யூசர் ஃபங்ஷன வந்து எழுதணும். ஸோ ரெட்யூசர் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னா, கான்ஸ்ட் ஆத் ரெட்யூசர் இஸ் ஈக்குவல் டூ ரெட்யூசர் இஸ் ஈக்குவல் டூ எனக்கு வந்து 2 விஷயம் வந்து இதுலேருந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட், ஆக்ஷன். ஸோ இந்த ஸ்டேட் ஆக்ஷன்லேருந்து நான் என்ன எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டைப் ஃபர்ஸ்ட் வந்து வேணும். ஏன் ஸ்விட்ச் டைப் வேணும் அப்படின்னா, ஆக்ஷன் டாட் டைப் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒண்ணு வந்து லாகினா இருக்கலாம், இல்ல லாக் அவுட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட் என்ன கேஸ் இருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக. ஸோ கேஸ் வந்து லாகின்றத வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து லாகின். ஸோ அதுக்கு வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்னு. ஸோ ரிட்டர்ன்ல நான் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டை வந்து எடுத்துடுறேன். ஸோ ஸ்டேட்டை எடுத்துட்டு எனக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த யூசர்ன்றதுல வந்துட்டு நான் ஆக்ஷன் டாட் பேலோட வந்து செட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்ஷன் டாட் பேலோட். ஸோ இங்க வந்துட்டு ஆக்டிவ்லாம் ஏதோ சம்திங் வருது. அது கிடையாது. சாரி ஆக்ஷன் டாட் பேலோட். இந்த ஆக்ஷன் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த இதுல வந்து என்ன டைப்ன்றது வந்துரும். பேலோடுன்றது நம்ம என்ன யூசர் நேமோ இல்ல பாஸ்வேர்டோ என்ன குடுக்குறோமோ. ஸோ ஒரே ஒரு ஃபீல்டு தான் இருக்குன்னா, நீங்க டிஸ்ட்ரக்சர் பண்ணாமலே வந்து யூசர் நேம்னு போட்டு அதிலேயே வந்து குடுத்துக்கலாம். நான் 2 ஃபீல்டு வாங்க போறேன். யூசர் நேமும், பாஸ்வேர்டு. ஸோ அதனால ஆக்ஷன் டாட் பேலோடுன்றத வந்து வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் லாக் அவுட். ஸோ கேஸ் லாக் அவுட். ஸோ இந்த கேஸ் லாக் அவுட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டு. இதுல வந்து ஆனா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூசர்ல வந்து ஆக்ஷன் டாட் பேலோட்லாம் கிடையாது. நல். ஸோ ஏன் நல் அப்படின்னா, எனக்கு வந்து லாகின் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நல் பண்ணி விட்டுருவேன். ஸோ லாக் அவுட் ஆகும்போது. ஸோ அதனால தான் இது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்ல வந்துட்டு நான் வந்து எரர வந்து த்ரோ பண்றேன். இது 2ம் இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து கண்டிப்பா வந்து எரரா தான் இருக்கும். ஸோ அது என்ன எரர் அப்படின்னா, இன்வாலிட் ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் டாட் டைப் வந்து என்னவோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சிம்பிளிசிட்டிக்காக இன்வாலிட் ஆக்ஷன் அதோட வந்து முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து இது வந்து முடிஞ்சு போச்சு. ரெட்யூசர் எழுதியாச்சு. அப்புறம் தான் வந்து நம்ம ஆத் ப்ரொவைடர் இருக்குல்ல, அதை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் ஆத் ப்ரொவைடர் இஸ் ஈக்குவல் டு ஸோ ப்ரொவைடர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில்ட்ரனை வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சில்ட்ரனை டீஸ்ட்ரக்சர் பண்ணிடணும். ஸோ அதை வந்து பண்ணிடலாம். கேபிட்டல் சி கிடையாது. அது ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆகும். அது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து வந்து எடுத்துடக்கூடாது. ரியாக்ட்லேருந்து உள்ள சில்ட்ரன் கிடையாது. நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிற சில்ட்ரன். ஸோ இதில் வந்து சில்ட்ரனும் போட்டாச்சு. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து போடுறோம் அப்படின்னாலே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்னை வந்து போட்டுடுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ரிட்டர்னு அந்த ரிட்டர்னுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம்ல. ஸோ கன்டெக்ஸ்ட். ஸோ ஆத் கன்டெக்ஸ்ட். அதுல வந்து கன்சியூமர் ப்ரொவைடர் டிஸ்ப்ளே நேம்னு சொல்லிட்டு நம்ம டாட் வச்சோனே வந்து நமக்கு விஎஸ் கோடே வந்து காட்டும். ஸோ அதுல இந்த ப்ரொவைடர் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரொவைடர்ல நமக்கு என்ன வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு அது எதுவுமே வந்து வேல்யூஸ்ல வந்து எம்டியா வந்து கொடுத்து வச்சிடுறேன். பட் ஆனா நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் இருக்குல்ல. ஸோ அந்த ரெண்டர் பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும் சில்ட்ரனை வந்து ரெண்டர் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு தேவையான விஷயங்கள் எது எதெல்லாம் பாஸ் பண்ணணுமோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட். இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த ரெட்யூசர் வந்துட்டு நம்ம இங்க வந்து ஆத் ரெட்யூசரை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா அந்த ஆத் ரெட்யூசரை எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஸ்டேட் கமா டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதுக்கான வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பாய்லர் பிளேட்ன்ற மாதிரி நம்ம இப்போ யூ ஸ்டேட்டுக்கு வந்து போடுவோம்ல. ஸோ என்ன ஸ்டேட்டு கமாண்ட் செட் நியூ ஸ்டேட் அந்த மாதிரி செட் ஸ்டேட் அந்த மாதிரி வைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்டேட் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 விஷயம் வரும். ஸோ இந்த இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் ரெட்யூசர் ஹூக்கை வந்து கூப்பிடுறேன். அந்த ஹூக்ல வந்துட்டு நான் என்ன ஜஸ்ட் பாஸ் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஆத் ரெட்யூசரை வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஆத் ரெட்யூசர் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஆயிடும். பாஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்து எனக்கு லாகின் லாக் அவுட் 2 விஷயத்த வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ இங்க வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கான ஃபங்க்ஷன் வந்து இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிடணும். கான்ஸ்ட் லாகின் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பேச் பண்ண போறோம். ஸோ டிஸ்பேச்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கன் மாதிரி. ஸோ இந்த கன்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ட்ரிகர் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நம்மளோட வேல்யூஸ் வந்து குளோபல் லேயர்ல வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஸோ
ஸோ இந்த டிஸ்பேட்ச்ன்றது ஒரு ட்ரிகர் மாரி அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா, டைப் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாகின் அத வச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து குடுக்கும்போது எப்படி குடுக்கணும் அப்படின்னா, கேப்பிட்டல்ல குடுக்கணும். ஸோ நான் இங்க வந்து டைப் வந்து லாகின்றத குடுத்துட்டு, ஸோ இங்க வந்து நம்ம லாகின் தானே டிஃபைன் பண்ணிருக்கோம். நான் இங்க வந்துட்டு ஸ்மால்ல குடுத்தேன் அப்படின்னா, அது வந்து ஒர்க் ஆகாது. அதே மாரி இங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து நீங்க கோட்ஸ்குள்ள குடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கான்ஸ்டன்ட்டா இங்க வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த வேரியபிள. ஸோ அதனால அந்த வேரியபிள தான் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலோடு. ஸோ இந்த பேலோடு வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபங்ஷன் இருக்குல்ல, அங்கேயே வந்து நான் யூசர்ன்ற வேல்யூஸ் வந்து வாங்குறேன். ஸோ இந்த பேலோட்ல ஜஸ்ட் வந்து அந்த யூசர வந்து அட்டாச் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதான் எனக்கு. ஸோ இது வந்து இவ்வளோதான் லாகின் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதே மாரி லாக் அவுட்டும் வந்து நமக்கு வந்து எழுதிடலாம். ஸோ கான்ஸ்ட் லாக் அவுட் இஸ் ஈக்குவல் டு இதே மாரி ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் டைப் வந்து லாக் அவுட். ஸோ டைப் லாக் அவுட். இதுல வந்து நம்ம பேலோட் குடுக்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து யூசர வந்து நல் தான் பண்ணி விடுறேன். அப்ப வந்து எனக்கு வந்து அந்த பேலோடுன்றது தேவையே இல்ல. ஸோ அதனால எனக்கு ஜஸ்ட் டைப்ப மட்டும் பாஸ் பண்ணி விட்டா போதும். ஸோ இத மட்டும் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இங்க நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டு நான் எனக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பாஸ் பண்ணணும். ஸ்டேட், அப்புறம் வந்து எனக்கு லாகின் ஃபங்ஷன் வேணும். அப்புறம் வந்து லாக் அவுட் ஃபங்ஷன் வேணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் பாஸ் பண்ணி விட்டுர்றேன். சரி, ஓகே. இதெல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நம்ம 2வதா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணிறணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆத் புரொவைடர வந்து நம்ம பண்ணிறலாம். ஸோ இத வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போதைக்கு எனக்கு இந்த கோட் எரர் அடிச்சுட்டே இருந்தது. அத பிரேக் பண்ணிட்டேன். அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆத் கான்டெக்ஸ்ட்ட வந்து இப்படியே பாஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இங்கேயே வந்து ஒரு கஸ்டம் ஹூக் எழுதிட்டீங்க அப்படின்னா, நம்ம மத்த இடத்துல யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆத்ன்றத மட்டும் குடுத்தா போதும். ஒவ்வொரு வாட்டி யூஸ் கான்டெக்ஸ்ட்ட போட்டு அதுலேருந்து நம்ம ஆத் கான்டெக்ஸ்ட்ட பாஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து எடுக்க வேணாம். ஸோ அதனால நான் இங்கேயே வந்து ஒரு கஸ்டம் ஹூக் வந்து எழுதிடுறேன். கான்ஸ்ட் யூஸ் ஆத் இஸ் ஈக்குவல் டூ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோ ஃபங்ஷன் தான் வந்து எழுதிக்கிறேன். ஒரு சிம்பிள் ஆரோ ஃபங்ஷன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இந்த யூஸ் கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட்ல என்னோட ஆத் கான்டெக்ஸ்ட்ட வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்னோட யூஸ் ஆத் இருக்குல்ல, அத வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிருவேன். ஸோ நான் வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த யூஸ் ஆத்த வந்து போட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். இப்ப செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து எல்லாமே வந்து நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. எல்லாத்தையுமே வந்து நம்ம முடிச்சாச்சு. ஓகே. ஆத் கான்டெக்ஸ்ட் வந்து டன். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட லாகின். ஸோ இங்க வந்து நம்ம அதான் வச்சிருக்கோம். ஸோ login.js. ஸோ அந்த லாகின்க்கு வந்து போயிரலாம் நம்ம. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நான் சாரி கண்ட்ரோல் பி குடுத்ததுனால பிரிண்ட்க்கு போயிடுச்சு. ஸோ நான் இத வந்து இந்த இத வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு login.js வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ login.js RFCE. ஸோ இந்த RFCEனா என்ன அப்டின்னா வந்து ஒரு ரியாக்ட் ஸ்னிப்பெட் தான். நம்ம வந்து எப்படி வந்து அத இன்ஸ்டால் பண்றது, அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ VS கோடோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நான் தனியா வந்து டெடிகேட்டடா வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கோட் பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம ஃபுல்லும் டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்டென்ஷன் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அந்த மாரி எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நான் பர்ட்டிகுலரா வந்து எடுத்து போட்டிருக்கேன். நீங்க அத பார்க்கல அப்டின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் அத ரிலேட்டட் ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். சரி, ஓகே. இப்ப அந்த login.js இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் புல் பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் login is equal to லாகின் வந்து எனக்கு இங்க வந்து லாகின் தான் வேணும். ஏன்னா நான் லாகின் தான் பேஜ் தான் வைக்க போறேன். ஸோ யூஸ் ஆத் இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இது வந்து இது யூஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அத நான் சொல்ல மறந்துட்டேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த index.jsல நீங்க இந்த ஆத் ப்ரொவைடர்ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொவைடர் இருக்குல்ல, நம்ம ப்ரொவைடர நீங்க இதுல வந்து ராப் பண்ணணும். ஸோ இத ராப் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இங்க எது என்ன பண்ணாலும் எனக்கு இது வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ ப்ரொவைடர ஃபர்ஸ்ட் வந்து ராப் பண்ணிறணும். அப்புறம் தான் நம்ம வந்து இங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து இந்த லாகின் இருக்குல்ல. ஸோ இந்த லாகின்ல நமக்கு என்னென்ன தேவை? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத வச்சிரலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம உள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஃபார்ம் வந்து வேணும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து நான் வச்சுட்டேன். அதுக்குள்ள வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, சும்மா ஒரு இதுக்காக வந்துட்டு H2ல வந்து லாகின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னவா இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் டாக் வந்து ஓப்பன் பண்றேன். அந்த டிவ் டாக்ல ஒரு லேபிள் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த லேபிள் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, யூசர் நேம் அப்டின்ற மாரி வந்து இருக்கும். ஸோ ஓகே. யூசர் நேம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்புட், டைப் வந்து டெக்ஸ்ட். அப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க. இத நான் வந்து இது இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ டைப் வந்து டெக்ஸ்ட், நேம் வந்து யூசர் நேம். நீங்க டைப் டெக்ஸ்ட்ன்றது குடுக்கலாம், குடுக்காம விடலாம். ஏன்னா பை டிஃபால்ட் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் தான். சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து வேல்யூன்றது குடுக்கணும். ஸோ வேல்யூன்றது என்ன அப்டின்னா, நம்மளோட ஸ்டேட் வந்து வரும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்டேட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதுல இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஆன் சேஞ்ச் வந்து நமக்கு தேவை. ஸோ ஆன் சேஞ்ச்ன்றது வேணும். ஸோ ஏன் ஆன் சேஞ்ச் வேணும்னா, நம்ம டைப் பண்ண அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு தேவைன்றனால ஆன் சேஞ்சும் வச்சாச்சு.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஃபீல்டு வந்து ரிக்வயர்டா அப்படின்னா, கண்டிப்பா ரிக்வயர்ட். ஸோ ரிக்வயர்டுன்றத குடுத்து முடிச்சாச்சு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் குளோஸ் பண்ணி முடிச்சுட்டோம்ல. ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க இன்னொரு டிவ் வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் அதே மாரி லேபிள் இருக்கும். அந்த லேபிள் வந்து பாஸ்வேர்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் வந்து ஒரு இன்புட் தேவைப்படுது. ஸோ இன்புட் வந்து தேவைப்படுது. அதுல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் வந்து பாஸ்வேர்டு. ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டூ பாஸ்வேர்ட். அப்புறம் வந்துட்டு ஐடியும் வந்து பாஸ்வேர்டு தான். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டூ பாஸ்வேர்டு. அப்புறம் வந்து வேல்யூ இதே மாரி தேவைப்படும். அதே மாரி வேல்யூ தேவைப்படும். அதே மாரி ஆன் சேஞ்ச் வந்து தேவைப்படும். அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து ரிக்வயர்டா இல்லையான்னு தேவைப்படும். ஸோ அந்த ரிக்வயர்டுன்ற இதையும் வந்து நம்ம வச்சிடலாம். ஸோ இதுக்கான கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ்லாம் நான் வந்து அப்புறம் வந்து இப்ப எழுதுவேன். ஸோ அப்ப வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ் வந்து முடிஞ்சு போச்சு. இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ பட்டன் வந்து வைக்கணும்ல. ஸோ ஒரு பட்டன் வச்சா தானே அது லாகின் பண்ண முடியுமா, பண்ண முடியாதான்ற மாரி நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து வச்சிடுறேன். ஸோ லாகின்றது வச்சிடுறேன். இந்த பட்டன் வந்து டைப் ஆஃப் சப்மிட் வந்து வச்சிடுறேன். ஸோ டைப் ஆஃப் ஈக்குவல் டு சப்மிட். ஸோ இத வந்து வச்சு முடிச்சாச்சு. ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லாஜிக்ல கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து போய்க்கலாம். ஸோ இந்த யூஸ் ஆத்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் யூசர் நேம் கமா செட் யூசர் நேம். ஸோ செட் யூசர் நேம். ஸோ இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டேட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ யூ ஸ்டேட். ஸோ பை டிஃபால்ட்டா வந்து எம்ப்டியா தான் இருக்கும். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பாஸ்வேர்ட். இதையும் வந்து எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா, யூ ஸ்டேட் பை டிஃபால்ட் ஸ்டேட் வந்து எம்டி வந்து எம்டி ஸ்ட்ரிங். சரி ஓகே. இது வந்து நம்ம டிஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூல வந்து கரஸ்பாண்டிங்கான ஸ்டேட்ஸ் வந்து குடுத்துடுறேன். யூசர் நேம். இதே மாரி பாஸ்வேர்ட்லயும் நான் கரஸ்பாண்டிங்கான ஸ்டேட் வந்து குடுத்துடுறேன். ஸோ பாஸ்வேர்டு. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆன் சேஞ்ச் இருக்குல்ல, அதுக்கு போயிடுவோம். ஸோ ஆன் சேஞ்ச்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட்ட வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஈவென்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செட் யூசர் நேம்னு இருக்குல்ல. ஸோ என்னோட வேல்யூஸ் ஸ்டேட்ட வந்து நான் அப்டேட் பண்றேன் இந்த இடத்துல. e.target.value அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ வேல்யூ. ஸோ இதே மாரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஆன் சேஞ்சுக்கும் பாஸ்வேர்டுக்கும் நான் வந்துட்டு என்னோட ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணி விட்டுறேன். ஸோ செட் பாஸ்வேர்டு. இங்க வந்துட்டு e.target.value. ஸோ e.target.value. ஸோ இத வந்து ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து குடுத்தாச்சு. நம்ம வந்து டைப் ஆஃப் சப்மிட்ன்றது குடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்து நான் இங்க வந்து ஆன் சப்மிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து குடுக்கணும். ஆன் சப்மிட் வந்து குடுத்துடுறேன். ஸோ அங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேண்டில் சப்மிட்ன்ற ஃபங்ஷன வந்து நான் வந்து கால் பண்றேன். ஸோ இந்த ஹேண்டில் சப்மிட்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஸோ நம்ம அத ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடணும். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட். இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஆரோ ஃபங்ஷனா தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த சிம்பிள் ஆரோ ஃபங்ஷன்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் வந்து வரும். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஸோ நான் அத வந்து வச்சுட்டேன். ஸோ எப்பவுமே ஃபார்ம்ல குடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவென்ட் டிஃபால்ட் வந்து e.prevent default ஈவென்ட்ட வந்து பிரிவென்ட் டிஃபால்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இல்லன்னா நம்ம சப்மிட் அழுத்தும்போது பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த e.prevent defaultன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இந்த லாஜிக்ல வந்து நம்ம இப்ப வந்து லாகின்றத பண்ணணும்ல. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வச்சாச்சு நம்ம. இந்த ஒண்ணே ஒண்ணு தான் பண்ணல. அது என்ன அப்படின்னா, இந்த லாகின் ஃபங்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ லாகின் ஃபங்ஷன்ல நான் யூசர் நேம மட்டும் செட் பண்ணி விட போறேன். ஸோ யூசர் நேம்ன்றத மட்டும் செட் பண்ணி விடுறேன். நீங்க பாஸ்வேர்டை செட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆனா நான் இப்போதைக்கு எனக்கு யூசர் நேம மட்டும் செட் பண்ணா போதுன்ற இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு எனக்கு யூசர் நேம் மட்டும் செட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் யூசர் நேம மட்டும் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு வேணும்னாலும் நீங்க அதை செட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இப்போ லாகின் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். ஸோ அடுத்தது வந்து auth-status.js இருக்குல்ல. ஸோ அந்த ஃபைலையும் ஃபர்ஸ்ட் போய் கிரியேட் பண்ணி அதுக்கான இதையும் வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த auth status இருக்குல்ல. ஸோ auth-status.js அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்லாம் கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ லாகினுக்கும் வந்து நான் அதை கரஸ்பாண்டிங்கா கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ login.css அதே மாதிரி வந்து auth-status.css. ஸோ ஓகே. இதையும் வந்து கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம auth-status.jsல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்பொழுதும் போல நம்ம பாய்லர் பிளேட் RFC வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த div இருக்குல்ல. ஸோ இந்த divல வந்துட்டு நான் வந்து கண்டிஷன் வந்து எழுத போறேன். ஸோ அந்த கண்டிஷன் எழுதணும்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தேவை. ஒண்ணு வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் அந்த லாக் அவுட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இங்கேருந்து வந்து லாக் அவுட் பண்ணணும்னா இங்கேயே தான் நான் வந்து வைக்க போறேன். அதே மாதிரி யூசர் வந்து என்னவா இருக்கான் அப்படின்றதையும் எனக்கு தேவை. ஸோ அந்த வந்து அதையும் வந்து நான் எடுக்கணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட். ஸோ இந்த ஸ்டேட் எங்கேருந்து வரும்? ஸோ இந்த ஸ்டேட்ன்றது இந்த நம்ம இப்போ வந்து நம்மளோட ஆத் கண்டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ன்றதை வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டேட் என்ன அப்படின்னா,
இங்க வந்துட்டு என்னோட ரெட்யூசர்ல வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் யூசர்ன்றத. ஸோ இந்த யூசரை தான் நான் இப்போ இங்க புல் பண்ண போறேன். அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்ல இருந்து வருது. ஸோ இந்த ஸ்டேட் இருக்குல்ல, ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஆத் ஸ்டேட்டஸ் டேட்டாபேஸ்ல இந்த ஸ்டேட்ன்றதை கொடுத்துருவோம்ல. ஸோ இப்போ இந்த ஸ்டேட் எங்கேருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யூஸ் ஆத் நம்ம ஃபங்க்ஷன் வந்து எழுதிருப்போம்ல, ஸோ கஸ்டம் ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல வந்து எனக்கு இன்னொரு விஷயம் வந்து தேவைப்படும், லாக் அவுட். ஸோ நான் அதையும் வந்து இப்பயே வந்து புல் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இது எனக்கு எல்லாமே வந்து புல் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூசர் இருந்தா கண்டிஷனல் வந்து ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை பண்ண போறேன். ஸோ யூசர் இருந்தா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு எம்டி ஃபிராக்மெண்ட் போட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். வெல்கம் யூசர் டாட் யூசர் நேம். ஏன்னா நம்ம யூசர் நேம் டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் இங்க வந்து பாஸ் பண்றோம். யூசர் நேம் டீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் பாஸ் பண்றோம். ஸோ நான் இங்க கொடுக்கும் போது என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூசர் டாட் யூசர் நேம் இப்படிதான் வந்து நான் வந்து கொடுக்கணும். ஸோ இதுலயே வந்துட்டு நான் இங்கேயே வந்து அப்படி இருந்தா யூசர் லாகினா இருந்தா, ஸோ நான் நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் அவுட் பட்டன் காட்டணும்ல. ஸோ லாக் அவுட் பட்டன் காட்டினாதானே அவங்க லாக் அவுட் பண்ண முடியும். ஸோ லாக் அவுட்ன்றதையும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இங்க எரர் அடிக்குதுல, அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனை வந்து போட்டுடலாம். ஸோ எல்ஸ் கண்டிஷன்ல என்ன வைக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் லாகின் அப்படின்ற மாதிரி சிம்பிளா வந்து வச்சிடறேன். ஸோ ப்ளீஸ் லாகின், அவ்வளவுதான். ஸோ இந்த லாக் அவுட்ல வந்து நம்ம விஷயம் வந்து பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது வந்து லாக் அவுட் ஆகணும். ஸோ ஆன் கிளிக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லாக் அவுட்ன்ற ஃபங்க்ஷனை மட்டும் பாஸ் பண்ணி விட்டுறேன். வேற எதுவுமே பண்ண வேணாம். நம்ம லாஜிக் எல்லாத்தையுமே வந்து அங்கேயே எழுதியாச்சு. யூசரை வந்து நல் பண்ணிடுவோம் அப்படின்றத இங்கேயே எழுதியாச்சு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணா போதும், அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்க பாஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்டைல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம அதை யூஐல ரெண்டர் பண்ண வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் யூஐல ரெண்டர் பண்ணி காட்டிடுறேன். அப்பதான் உங்களுக்கு என்னன்றது வந்து புரியும். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆத் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல அதை வந்து ஷோ பண்றேன். ஸோ ஒரே பேஜ்ல தான் நான் வைக்க போறேன். ஸோ ஆத் ஸ்டேட்டஸ்ன்றதையும் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு லாகின்றது இருக்குல்ல, ஸோ நம்மளோட லாகின் ஃபார்ம் அதையும் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பெருசு பண்ணி பார்த்துடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கோட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இது ஏன் பிரேக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைடர் வந்து ரேப் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நமக்கு வந்து பிரேக் ஆகுது. இது வந்து எங்கேருந்து பிரேக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா டீஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆத் ஸ்டேட்டஸ் போட்டதுனால பிரேக் ஆகுதா இல்லை லாகின் போட்டதுனால இது ஆகுதா? ஸோ லாகின் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணி பார்ப்போம். ஸோ யூசரை வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ நம்ம இப்போ இங்கே தான் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ ஆத் ஸ்டேட்டஸ் வந்து எங்க இருக்கு? ஸோ இந்த இடத்துல வந்து கெனாட் டீஸ்ட்ரக்சர் வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து வருது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இந்த யூஸ் ஆத் வந்து ஆத் கண்டெக்ஸ்ட்லேருந்து தான் வருது. நமக்கு அது கரெக்ட் தான். ஸோ நம்மளோட ஸ்டேட் இருக்கு, லாக் அவுட் இருக்கு, ஸோ எல்லாமே வந்து இருக்கு. யூஸ் ஆத்தும் வந்து போட்டாச்சு. யூசரு ஓகே, யூசர் நேம் ஓகே. நான் இப்போ இந்த இதையே போடல அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன வரும்? ஸோ H1 வந்து போட்டு சும்மா டெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டு நான் இங்க வந்து ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படியுமே வந்து எனக்கு வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்ப நான் வந்து இந்த ஆத் கண்டெக்ஸ்ட்லயே வந்து எங்கேயோ பாஸ் பண்ணும்போது வந்து கரெக்டா பாஸ் பண்ணிருக்கனா அப்படின்றத நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு ஜஸ்ட் வந்து இங்க ஸ்டேட், லாகின், லாக் அவுட் எல்லாமே வந்து கரெக்டா தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸ்டேட், யூஸ் ஆத்தர், ரெட்யூசர், ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த யூசர்ன்ற ஆப்ஜெக்ட வந்து நான் போடல. ஸோ அது வந்து டிஃபால்ட் ஸ்டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லுல இருக்கும். ஸோ நான் இது கொடுக்கவே இல்லை. அதனாலதான் என்னோட ஸ்டேட் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட விஷயங்களை வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ப்ளீஸ் லாகின்னு சொல்லி காட்டுதுல. ஸோ இப்போ இந்த ப்ளீஸ் லாகின் இருக்குல்ல, ஸோ இங்க பெருசு பண்ணி பார்த்துடலாம். நமக்கு வந்து ப்ளீஸ் லாகின் சொல்லிட்டு வருது. ஸோ இங்கேயே வந்து நம்மளோட ஃபார்ம் வந்து நம்ம இது பண்ணி வச்சிருக்கோம், கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் லாகினை. ஸோ நான் ஆப் டாட் ஜேஎஸ் வந்து போயிடுறேன். ஸோ இங்க வந்து லாகின் வந்து எடுத்து விட்டுறேன் அப்படின்னா எனக்கு இங்க வந்து இருக்குல்ல. ஸோ இப்போ நான் டிஎன்எஸ் டெஸ்ட் ஸ்டோர் பாஸ்வேர்டு வந்து ஒரு சம்திங் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. லாகின் அழுத்திட்டேன் அப்படின்னா வெல்கம் டிஎன்எஸ் டெஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இப்போ நான் லாக் அவுட் அழுத்திட்டேன் அப்படின்னா ப்ளீஸ் லாகின்றது வரும். ஸோ நான் இங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து அஸ்வின்றதை வந்து கொடுக்குறேன். ஸோ லாகின் அழுத்துறேன், வெல்கம் அஸ்வின் அப்படின்னு சொல்லி வருது. நான் இப்போ லாக் அவுட் அழுத்திட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிளியர் ஆயிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் இது எல்லாமே வந்து சூப்பரா வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓரளவு நீட்டா வந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் வந்து லாகின் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல. ஸோ லாகின் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நம்மள ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம்.
ஃபர்ஸ்ட் விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா டாட் லாகின் கண்டெய்னர். ஸோ நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் ஃபுல்லுக்குமே வந்து எழுதிடுறேன். ஸோ எழுதிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து நான் இங்க இந்த லாகின் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, அங்க வந்து என்னோட டிவ்ல, ஃபார்ம்ல எல்லாத்துலயுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணி விட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சிஎஸ்எஸ்ல வந்து நான் வந்து பெருசா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. ஸோ இது டிஸ்ப்ளே எஃபெக்ட்ஸ்னா என்ன ஆகும்? இத போட்டா என்ன நடக்கும்? அப்படின்லாம். ஸோ ஏன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்ல அத பத்தி தெளிவா வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு. ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இது வந்து வெர்டிகலாவும், ஹரிசான்டலாவும் வந்து சென்டர் ஆயிடும். ஸோ ஹைட் வந்து 100 வியூ ஹைட். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F0, F2, F5. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் லாகின் ஃபார்ம் இப்போ. ஸோ லாகின் ஃபார்ம். ஸோ இந்த லாகின் ஃபார்ம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வந்து நமக்கு வந்து ஒயிட்டா வேணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா வேணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பேடிங் 40 பிஎக்ஸ். ஸோ பேடிங் 40 பிஎக்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, பார்டர் ரேடியஸ் வந்து 8 பிஎக்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கர்வினஸ்க்காக வந்து குடுக்குறேன். ஸோ மைல்டு கர்வினஸ் இருந்தா போதுன்றதுனால பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து குடுக்குறேன். ஸோ 0, 0, 4 பிஎக்ஸ், 6 பிஎக்ஸ், RGBA. ஸோ RGBA கலர்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ 0, 0, 0, 0.1. ஸோ இது வந்து கொடுத்து முடிச்சாச்சு பாக்ஸ் ஷேடோ. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, வித் வந்து இருக்குல்ல. ஸோ வித் வந்து 300 பிஎக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகின் இருக்குல்ல. ஸோ என்னோட லாகின் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து இந்த ஸ்டைல்ஸ் எதுவுமே வந்து அப்ளை ஆகுதா இல்லையானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால இங்க வந்து நம்மளோட கிளாஸ் நேம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம அங்க ஸ்டைல் பண்ண இங்க வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து லாகின் கண்டெய்னர். ஸோ ஃபுல் ஹோல் இதுவா இருக்குல்ல. ஸோ அதனால லாகின் கண்டெய்னர்ன்ற மாதிரி வச்சாச்சு. ஸோ லாகின் கண்டெய்னர் அப்படியும் வந்து ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா, நம்ம ஸ்டைல்ஸ் வந்து இங்க இம்போர்ட் பண்ணல. ஸோ இம்போர்ட் ./login.css. ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து நான் கொடுத்த கலர் கிரேல வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன ஸ்டைல்ஸ் கொடுத்தனோ அது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, லாகின் ஃபார்ம். ஸோ லாகின் ஃபார்ம். ஸோ அடுத்து கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த பாக்ஸ் ஷேடோ அப்ளை ஆகி இந்த இது வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒயிட்ல வந்து தெரியுதுல. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிவ்வுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டிவ் வந்து கிளாஸ் நேம் வந்து இன்புட் குரூப். ஸோ இது வந்து இன்புட் குரூப்னு சொல்லி நான் பிரிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து 2 இன்புட் இருக்கு. ஸோ அதனால இந்த இன்புட் குரூப் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த லேபிள் இருக்குல்ல, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த HTML ஃபார்ல வந்து யூசர் நேம்ன்றதை கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இப்போ இன்புட்டுக்கு ஏதாவது ஸ்டைல்ஸ் பண்ண போறோம்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்த டிவ் இருக்குல்ல. ஸோ அடுத்த டிவ்வுக்கும் நான் வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். அது வந்து இன்புட் குரூப் தான். ஸோ இன்புட் குரூப். இந்த லேபிள்ல வந்து நம்ம வழக்கம் போல HTML ஃபார் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துடலாம். ஸோ HTML ஃபார் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட். ஸோ அதையும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு பாஸ்வேர்டுக்கும். ஸோ இந்த இன்புட்லயும் வந்து ஏதாவது கொடுக்க போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்புறம் வந்து நம்ம டைப் பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் இஸ் ஈக்குவல் டு லாகின் பட்டன்ற மாதிரி இது வந்து வச்சுக்கிறேன். ஸோ லாகின் பட்டன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த லாகின் டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, இங்க போய் நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்டெய்னருக்கு எழுதியாச்சு, ஃபார்முக்கு எழுதியாச்சு. அப்புறம் வந்து நம்மளோட அந்த ஃபார்முக்குள்ள H2 இருக்குல்ல. ஸோ டாட் லாகின் ஃபார்ம். அங்க H2 இருக்குல்ல, ஒரே ஒரு H2 தான் இருக்குன்றதுனால டேரக்டா H2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த லாகின்ற மேல இந்த இது இருக்கு. இதுக்காக தான் நம்ம ஸ்டைல்ஸ் எழுத போறோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிஎக்ஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கலர் வந்து நமக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுனால #333ன்றது வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன ஒரே கலர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் மைனர் டிஃபரன்ஸ் தான் வந்து இதுல வந்து தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இன்புட் குரூப் இருக்குல்ல. ஸோ இன்புட் குரூப் வந்து நம்ம செப்பரேட் பண்ணி இன்புட் குரூப்புக்கு வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ இந்த இன்புட் குரூப்புக்கு வந்து என்ன ஸ்டைல் எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ஜின் பாட்டம் 20 பிக்ஸ் அது எனக்கு வேணும். ஸோ அதனால அதை காப்பி பண்ணி போட்டேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்ல இருந்து வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஓரளவு வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து அப்படியே வந்து நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்து எடுத்துட்டு போகலாம். இந்த இன்புட் குரூப்லேயே வந்து எனக்கு லேபிள் இருக்குல்ல. நான் இங்க வந்து இந்த லேபிள் மீன்ஸ் இந்த யூசர் நேம் அதை தான் வந்து சொல்றேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து பிளாக் போட்டுக்கிறேன். ஸோ டிஸ்பிளே பிளாக்கு. அப்புறம் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 8 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி 8 பிஎக்ஸ்க்கு வச்சுக்கலாம். அடுத்து வந்து கலர் வந்து #555.
ஸோ உங்களுக்கு வந்து இப்ப இதுல வந்து தெரியும் வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். பட் இது ரெஸ்பான்சிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்சிவ் கிடையாது. பட் டெஸ்க்டாப்ல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து நீட்டா வந்து இருக்கும். ஸோ நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து இப்ப நான் ஃபுல்லும் ஸ்டைல்ஸ் எழுதிட்டு ஃபுல்லுமே ஷோ பண்ணி காட்டுறேன். அடுத்து என்ன அப்டின்னா, நம்மளோட இன்புட் குரூப் இருக்குல்ல, அதுல வந்து நம்மளோட இன்புட்ட வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அந்த இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, விட்த் வந்து 100% வச்சுக்கலாம். ஸோ நம்ம 100 பீக்ஸ்க்கு பதிலா 100%ன்றத வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங். ஸோ பேடிங் வந்துட்டு எனக்கு வந்து எல்லா சைடும் 10 பிஎக்ஸ் வேணும். ஸோ 10 பிஎக்ஸ் வந்து ஜென்ரலா வந்து எல்லா சைட்லயும் வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து பார்டர் வேணும். ஸோ அந்த பார்டர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பிஎக்ஸ் சாலிடு #DDD. ஸோ #DDD. ஸோ இந்த இதுல வந்து இருக்க போகுது பார்டர். அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ் நம்மளோட லைட் கர்வினஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். சாரி 4 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த பாக்ஸ் சைசிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் பாக்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இத நான் குடுக்கறதுக்கு முன்னாடியும், இத நான் குடுத்ததுக்கு அப்புறமும் பாருங்க. ஸோ கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து நான் ஒரே ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பாக்ஸ் ஷேடிங்ல பார்டர் பாக்ஸ் குடுத்தோம்னா அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாகின் பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டனுக்கு தான் நம்ம அடுத்து ஸ்டைல்ஸ் பண்ணணும். ஸோ அத வந்து பண்ணிடலாம். ஸோ லாகின் கண்டெய்னர்ன்றத தூக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லாகின் பட்டன்றத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த லாகின் பட்டன்ல என்ன நிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வழக்கம் போல விட்த் வந்து 100% வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து பேடிங் வந்து எல்லா சைடும் வந்து எனக்கு 10 பிஎக்ஸ் வேணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #007BFF இந்த கலரை வந்து குடுக்குறேன். ஸோ அதாவது ஒரு ப்ளூ கலர்ன்ற மாரி வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இப்ப பார்டர் இருக்குல்ல, ஸோ அந்த பிளாக் கலர் பார்டர் அது எனக்கு பிடிக்கல. ஸோ நன்னு குடுத்து அத வந்து தூக்கிடுறேன். ஸோ அத குடுத்து தூக்கினோனே, இப்ப நான் பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து ஸ்கொயரா இருக்குல்ல, இந்த 4 பிஎக்ஸ் இப்ப குடுத்தோனே பாருங்க, அந்த கர்வினஸ் வந்து லைட் கர்வினஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்காக தான் வந்து பார்டர் ரேடியஸ்ன்றது குடுக்குறோம். அடுத்து வந்து கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து எனக்கு பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுனால ஒயிட்ன்றத குடுக்குறேன். ஸோ இப்பவே வந்து நம்மளோட இது வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இன்னும் வந்து ஃபாண்ட் சைஸ்லாம் குடுத்துட்டோம்னா, நம்ம மீதி இருக்கிற ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணோம்னா, அது எப்படி வருது அப்படின்றத மட்டும் பாருங்க. ஸோ கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வச்சுக்க போறோம். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிரான்சிஷன் வந்து வைக்க போறோம். ஸோ அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து சாரி பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்குறேன். 0.3 செகண்ட்ஸ் வந்து ஈஸ் குடுக்குறேன். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் குடுக்குறேன். ஸோ ஈஸ் மட்டும் போதும். நம்மளோட ஈஸ் அவுட் அதெல்லாம் வந்து தேவையில்ல. ஸோ நான் இத வந்து அலைன் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்மளோட லாகின் பட்டன் வந்து வச்சாச்சு. ஆனா இதுல வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோவருக்கும் ஸ்டைல் எழுதி விட்டுறேன். என்ன இருக்கும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு #0056B3. ஸோ இந்த கலர்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஹோவர் பண்ணும்போது அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ட் ஸ்டேட்டஸ்க்கு நான் வந்து ஸ்டைல் எழுதணும். ஸோ அத வந்து எழுதிடலாம். இம்போர்ட் ஸோ ./artstatus.css இத வந்து குடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த artstatus.cssக்கு குடுக்குறதுக்கு முன்னாடி, நான் அங்க ஸ்டைல் எழுதுறதுக்கு போறதுக்கு முன்னாடி, இங்க வந்து என்னோட divலலாம் நான் நேம் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு நான் அங்க சேஞ்ச் ஆக எழுத தெரிஞ்சிரும். ஸோ இங்க வந்து கிளாஸ் நேம் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர் இவ்வளவுதான் வந்து என்னோடது குடுக்குறேன். மத்த எதுக்குமே நமக்கு வந்து தேவையில்ல. சாரி இங்க பட்டன் இருக்கு. ஸோ இந்த பட்டனுக்கும் வந்து எனக்கு ஸ்டைல் வேணும். ஸோ அதையும் வந்து குடுத்துறேன். ஸோ கிளாஸ் நேம் லாகவுட் பட்டன். ஸோ இதையும் வந்து குடுத்து முடிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல் தான் வந்து எழுத போறோம். நேரா வந்து artstatus.cssக்கு வந்து போயிடலாம். இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர். ஸோ நம்ம 2 விஷயம் தானே போட்டிருந்தோம். ஸோ அதனால இத வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டைல்ஸுமே வந்து பண்ண போறோம். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்துட்டு ஃப்ளெக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ்னா நமக்கு ரோ வைஸ்ல வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோனே தெரியும் உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர், அப்புறம் வந்து ஹைட் வந்து 100 வியூ ஹைட்டு. ஸோ 100 வியூ ஹைட் கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து எனக்கு காலம்ல வேணும். ஸோ ஏன் காலம்ல வேணும் அப்படின்றது நான் லாக் அவுட் பட்டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதை கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹைட் ஃபுல்லுமே வந்து எடுக்க ஆரம்பிச்சு 100 வியூ ஹைட்டு. ஸோ இதை நான் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ 10 வியூ ஹைட் குறைச்சிக்கலாம், இல்லை 50 வியூ ஹைட் எப்படி வேணா குறைச்சிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கோங்க. நான் 100 வியூ ஹைட் கொடுத்தா வந்து பெருசா இருக்கும் அப்படின்றதுனால 100 வியூ ஹைட் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா 20 வியூ ஹைட் கூட கொடுக்கலாம். ஸோ அது கொடுத்து முடிச்சாச்சு. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம்ன்றது கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வேணும்ல. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ #F0F2F5. ஓகே. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம அந்த கலர்ஸ் கொடுத்ததோட போய் மேட்ச் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆத் ஸ்டேட்டஸ் கண்டெய்னர்ல அந்த பேராகிராஃப் டேக் இருக்குல்ல. ஸோ பேராகிராஃப் டேக் மீன்ஸ் நான் எதை சொல்றேன் அப்படின்னா இங்க இந்த வெல்கம் யூசர் டாட் யூசர் நேம் அப்படின்றது இருக்குல்ல, நம்ம லாகின் பண்ணி தான் வந்து தெரியும். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து லாகின் அழுத்திடுறேன். ஸோ வெல்கம் டிஎன்எஸ் டெஸ்ட் ஸ்டோர் அப்படின்னு அதுல வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போறோம். என்ன ஸ்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேணும். 18 px வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் பெருசாக வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்துட்டு கலர் வந்துட்டு வைக்க போகிறேன். ஸோ #333. ஸோ அதையும் வந்து வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் அது என்னவா இருக்க போகுது அப்படின்னா 20 px வந்து இருக்க போகுது. இந்த இது வந்து எப்படி 20 pxக்கு வரும் அப்படின்னா நம்மளோட லாக் அவுட் பட்டன் வரும்போது வந்து வரும். ஸோ நான் இங்க வந்து கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லாக் அவுட் பட்டன் இருக்குல்ல, ஸோ இப்போ வந்து தெரியும் இந்த மார்ஜின் பாட்டம் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லாக் அவுட் பட்டன் இருக்குல்ல, ஸோ லாக் அவுட் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பட்டனுக்கு வந்து பேடிங் வந்து எனக்கு 10 px 20 px இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டா, ஸோ அந்த டாப் அண்ட் பாட்டம் அந்த இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷேல்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DC3545 இதை வந்து கொடுத்துக்கிறேன். இந்த கலரை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா எனக்கு வந்து பார்டர் வந்து தேவையில்லை. ஸோ பார்டர் வந்து தேவையில்லை. ஸோ நன்னுன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தெரியணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பார்டர் வந்து நன்ல கொடுத்துட்டேன். அப்புறம் வந்துட்டு இதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து அதே மாதிரி வந்து 4pxக்கு ரொம்ப மைல்டான ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கலர் வந்து ஒயிட்ன்றத வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 16 pxக்கு வந்து வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வச்சுக்கிறேன். ஸோ கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கணும் எனக்கு, ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு அந்த இடத்துல மூவ் ஆகுதுன்றது தெரியும். ஸோ டிரான்சிஷன் வந்து இதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலரு 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் தான். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. அப்புறம் எனக்கு ஹோவர் பண்ணும்போது அந்த ஸ்டைல் வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டு லாக் அவுட் பட்டனு ஹோவரில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஹோவரு. ஸோ இந்த ஹோவரில் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து #C8 2333 இந்த கலர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிக்கர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுளில் போட்டாலே போதும், உங்களுக்கு வேணுன்ற கலரை நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போ வந்து லாகின் வந்து அழுத்திடுறேன். ஸோ இது ஸ்டைல்ஸ் எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பெருசு பண்ணிடலாம். ஸோ பெருசு பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால நான் வேணா வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த சின்னது பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா app.jsல இப்போதைக்கு நமக்கு இது தேவையே கிடையாது. அதை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின்றதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்து லாகின் அழுத்திட்டேன் அப்படின்னாலே வெல்கம் அஸ்வின் லாக் அவுட் அப்படின்னு காட்டுது. ஸோ லாக் அவுட் அழுத்தினா எனக்கு வந்து மறுபடியும் லாக் அவுட் ஆகி மறுபடியும் வந்து ப்ளீஸ் லாகின் காட்டுது. ஸோ நான் மறுபடியும் லாகின் அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேயே வந்துட்டு ஜஸ்ட் 224 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் என்ன கொடுக்குறனோ அது வந்து அங்கே வந்து அப்டேட் ஆயிடும். ஸோ இதை தான் வந்து நான் காட்டணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நீங்கள் இதுலேயே வந்து இன்னும் என்ஹான்ஸ் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னா லாகின் ஆனோன்னா ஒரு பேஜ் ரியாக்ட் ரவுட்டர் வச்சு ஒரு பேஜ் வந்து போகலாம். அந்த பேஜ்ல ஏதாச்சும் சம்திங் ஷோ பண்ணிட்டு அங்கேயே வந்து ஒரு லாக் அவுட் பட்டன் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வைக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளிசிட்டிக்காக நான் வந்து இங்கேயே வந்து இப்படியே வச்சிடறேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு தான் வந்து பார்க்க போறோம். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா என்ன அவுட்லைன்றத சொல்லிர்றேன். நம்ம வந்து 3 பட்டன் வந்து வைக்க போறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட். ஸோ இந்த 3 பட்டன் தான் வைக்க போறோம். ஸோ இதுல இன்கிரிமென்ட் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நான் கண்டிஷன் வந்து +1 வைக்க போறேன். ஸோ 1 நீங்க வைக்கலாம், 5, 10 அது உங்களுக்கு ஏத்த மாரி. ஸோ டிக்ரிமென்ட்ல வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்ம நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து டைனமிக்கா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமோ, அத பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல நம்ம கோட்லயே வந்து டிஃபால்ட்டா குடுத்துக்கிறனாலும் குடுத்துக்கலாம். ஸோ அத வந்து வச்சிர போறோம். ரீசெட் அப்டின்னா எனக்கு பேக் டூ 0 வந்து வந்துரணும். ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த கண்டிஷன். ஸோ இத பார்க்கிறப்ப சிம்பிளா இருக்கும். ஸோ ஆனா நம்ம வந்து பண்ணும்போது இதுலேருந்து நம்பர்ஸ வந்து எப்படி வந்து கான்டெக்ஸ்ட்ல இது பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நான் 3மே 3 விதமா இருக்கணும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து யூஸ் ஸ்டேட்ட வச்சு தீம் கான்டெக்ஸ்ட் பார்த்திருப்போம். ஸோ தீம் கான்டெக்ஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங் வச்சு தீம் வந்து லைட்டா, டார்க்கா அப்படின்றத வச்சு பார்த்திருப்போம். ஸோ செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத் கான்டெக்ஸ்ட்ல வந்து நம்ம யூசர்ட்டருந்து இன்புட்ட வாங்கியிருப்போம். ஸோ யூசர்லேருந்து இன்புட்ட வாங்கி அத எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்றது அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ 3 எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இது வந்து 2 விதமா போயிடுச்சு. நம்ம நம்பர்ஸ் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ நம்பர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ சமையல் குறிப்பு மாரி நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ம். ஓகே. எனக்கு டெக்ஸ்ட் வேணும். ஸோ டெக்ஸ்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கவுண்டர் கன்டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவை. ஸோ கன்டெக்ஸ்ட் இருந்தா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ண முடியும். ஸோ கவுண்டர் கன்டெக்ஸ்ட் தேவை. அடுத்தது வந்து அத டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு ஃபைல் வேணும்ல. ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே வந்து வேணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரிலேட்டடான சிஎஸ்எஸ். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே சிஎஸ்எஸ். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் அதுக்கு. ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸோட ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், அதே கவுண்டர் கண்ட்ரோல்ஸோட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ். ஸோ அதுவுமே நமக்கு தேவை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பை டிஃபால்ட்டா உள்ள ஆப்பு, ஸோ ஆப்போட சிஎஸ்எஸ், ஆப் டாட் சிஎஸ்எஸ், அப்புறம் பார்த்தோம்னா இண்டெக்ஸு, அப்புறம் வந்து இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டெக்ஸ்ட்ட தான் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்டெக்ஸ்ட் எப்படி வந்து டிஃபைன் பண்றது? அத வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யூஸ் ரெட்யூசர் ஹூக் வச்சு பார்த்திருந்தோம். ஸோ அத வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கன்டெக்ஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத போயிட்டு நம்ம ஸ்க்ரீன வந்து மினிமைஸ் பண்ணிப்போம். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இத ஓப்பன் பண்ணிட்டு கவுண்டர் கன்டெக்ஸ்ட் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கவுண்டர் context.js. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நமக்கு எப்பவுமே எல்லா இடத்துலயுமே வந்து கவுண்டர கிரியேட் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கன்டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ கிரியேட் கன்டெக்ஸ்ட். ஸோ நம்ம கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கன்டெக்ஸ்ட் குடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரியேட் கன்டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எங்கேருந்து இம்போர்ட் ஆகி வரும் அப்படின்னா, நமக்கு ரியாக்ட்லேருந்து வந்து இம்போர்ட் ஆகும். அதையும் வந்து மேல வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்ஷன் டைப்ப வந்து டிஃபைன் பண்றது. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடலாம். கான்ஸ்ட் இன்கிரிமென்ட் இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங்ல வந்து இன்கிரிமென்ட். ஏன்னா நான் இத டிஃபரெண்ட் இடத்துல யூஸ் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த ஆக்ஷன் டாட் டைப்ன்னு போட்டு எடுத்துருவேன். ஸோ யூஸ் ரெட்யூசர்ல போம்போது. இதே வந்து நம்ம குடுக்காம விட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டி நான் வந்து டைப் பண்ற மாரி ஆயிடும். அதனால வந்து இத வந்து நான் இங்க வந்து ஆக்ஷன் டைப்பா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிக்ரிமென்ட்க்கும் அதே மாரி டிக்ரிமென்ட்ன்றத குடுத்தாச்சு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரீசெட். ஸோ ரீசெட்டுக்கும் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரீசெட்ன்றத குடுத்துர்றேன். ஸோ ரீசெட். இது 3ம் வந்து ஆக்ஷன் டைப் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரெட்யூசர் ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ரெட்யூசர் ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேரா வந்து ப்ரொவைடருக்கு போயிற வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ரெட்யூசர் கவுண்டர் கிரியேட் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்டர் ரெட்யூசர். ஸோ அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெட்யூசர் ஃபங்ஷன்ல நமக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஸ்டேட், இன்னொன்னு வந்து ஆக்ஷன். இந்த ஸ்டேட், ஆக்ஷன்னா என்ன அப்படின்றத நான் ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் கேஸ் வந்து போட்டுக்கணும். ஏன் ஸ்விட்ச் கேஸ் போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து 3 டைப் இருக்கு. இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட், ரீசெட் இருக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் டாட் டைப்ல இருந்தே நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்கிரிமென்ட்டா இல்ல டிக்ரிமென்ட்டா அந்த மாரி வந்து நம்ம வந்துரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து பெட்டரா இருக்கும். எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸுமே அதுதான். நீங்க ரீடக்ஸ்க்கு போம்போது ஸ்விட்ச் கேஸ் தான் போடுவீங்க. ஸோ நெறைய பேருக்கு டவுட் வரலாம். இது வந்து இஃப் எல்ஸ்ல போட்டா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஸ்விட்ச்ல போட்டீங்கன்னா, இன்னும் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு வேவா இருக்கும். ஸோ நமக்கு நெறைய வாட்டி இதுவாகாது. நமக்கு லூப்பும் நெறைய வாட்டி நடக்காது. ஸோ இதுதான் நடக்குதா, இதுதான் நடக்குதான்னு பார்த்துட்டு அது பாட்டுக்கு வெளில வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் படி போறோம் அப்படின்னா, நமக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷன். ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கவுண்ட்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த கவுண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் டாட் கவுண்ட். ஸோ ஸ்டேட்ல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு வேல்யூஸ் வந்து வந்துரும். ஸோ இத நான் வந்து ரெட்யூசர் கிரியேட் பண்ணாம இத நான் போடுறதுனால உங்களுக்கு வந்து இதுவாயிடுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு வந்து இந்த ரிட்டர்ன்லாம் வந்து போடாம நான் வெறும் கேஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ கேஸ் எழுதிட்டு நம்ம ரெட்யூசர கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து ப்ரொவைடர கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்க வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ கான்ஸ்ட் டிக்ரிமென்ட் அதுலயும் வந்து சும்மா வந்து ரிட்டர்ன்ன்ற மாரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு நான் அப்படியே விட்டுர்றேன். லாஸ்ட் வந்து கேஸ் வந்து ரீசெட். ஸோ இப்போ வந்து நம்ம கோட வந்து எழுதிட்டோம். பட் ஆனா நான் உங்களுக்கு வந்து நான் டீடைல்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ப்ரொவைடர் எழுதுனதுக்கு அப்புறம். ஸோ கவுண்ட்ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒண்ணுமே தேவையில்ல. ரீசெட் பண்ணும்போது எனக்கு 0ல போணும். அதனால 0ன்றத வச்சுக்கிறேன். ஸோ நெறைய பேருக்கு டவுட் வரலாம். இங்க வந்து கவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். ஸோ டிஃபால்ட் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதுனாலே அத வந்து வச்சிரணும். ஸோ அதனால த்ரோ நியூ எரர்ல வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அன்னோன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி மட்டும் ஜஸ்ட் வந்து போட்டு, இல்லைன்னா ஆக்ஷன் டாட் டைப் இதை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து அன்னோன் ஆக்ஷன் டைப் அப்படின்னு போட்டு நீங்க முடிச்சுக்கலாம். அது நீங்க எரர் ஹேண்டலிங் வந்து எப்படி பண்றீங்களோ அதை நீங்க வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. பட் எரர் ஹேண்டலிங்கை பத்தி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து டீடைல்டா எரர் ஹேண்டலிங் வீடியோல வந்து பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து அதை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ப்ரொவைடருக்கு இது பண்ணணும். ஸோ அந்த ப்ரொவைடர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் கவுண்டர் ப்ரொவைடர். ஓகேங்களா? கவுண்டர் ப்ரொவைடர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து வரும். சாரி, இது ஒரே ஒரு விஷயம் தான் வரும். சில்ட்ரன் மட்டும் தான் வரும். ஸோ இந்த சில்ட்ரன் வந்து நம்ம ரியாக்ட்ல இருந்து வந்து எடுத்துடக்கூடாது. இது வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்றது உள்ள எல்லாத்தையும் ஷோ பண்றதுக்காக. ஸோ இதை நம்ம கொடுத்தோனே நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து போட்டுருங்க. ஸோ ரிட்டர்ன் போட்டோம் அப்படின்னா எனக்கு இதுல இருந்து ஒன்னு வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த கவுண்டர் கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த கவுண்டர் கண்டெக்ஸ்ட், அதுல இருந்து இந்த டாட்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஎஸ் கோடே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல வந்து இந்த ப்ரொவைடர்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும். ஸோ அதை வந்து போட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேப் பண்ணிடலாம். இந்த ப்ரொவைடர் பக்கத்துல வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில்ட்ரனை வந்து நம்ம இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்து போகணும் அப்படின்றதுனால சில்ட்ரனையும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்னா வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சில்ட்ரன் இங்க இருக்குல்ல, நம்ம ஆரோ ஃபங்க்ஷனுக்கு கீழே போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஸ்டேட் கமா டிஸ்பேட்ச் இது ரெண்டுத்தையும் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் ரெடியூசர் ஹூக் இருக்குல்ல. ஸோ யூஸ் ரெடியூசர் ஹூக் போட்டீங்கனாலே உங்களுக்கு 2 விஷயங்கள் வந்து வரும். ஒன்னு ஸ்டேட், இன்னொன்னு டிஸ்பேட்ச். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவுண்டர் ரெடியூசரை வந்து நான் வந்து இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். நம்மளோட ரெடியூசர் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து இதுல பாஸ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேட் வந்து தேவை. ஸோ இனிஷியல் ஸ்டேட் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. ஸோ கவுண்ட் வந்து நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 0. இங்க நான் அதனால என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும் நினைக்கிறேன். இந்த கவுண்ட்ன்றது கொடுத்துருக்கல, இந்த ஸ்டேட்ன்றதுல இருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட் 0வா இருந்துச்சு அப்படின்னா +1 வந்து 1ன்னு வரும். ஸோ இப்போ சப்போஸ் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா +1 வந்து 2ன்றது மாறிடும். ஸோ இதுதான் வந்து அந்த வேல்யூஸ். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்டேட் டாட் கவுண்ட் இப்போ 2ன்னு இருக்கு அப்படின்னா 2 - 1 1ன்றது வரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 3 ஃபங்க்ஷன் தேவை இல்ல. ஸோ நான் வந்து இதை போட்டுட்டேன். ஸோ என்னோட ரெடியூசர் வந்து இருக்கு. ஆனா நான் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ரீசெட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேணும்ல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் இன்கிரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்ணி விடுறேன். ஸோ டிஸ்பேட்ச்ன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரிகர் மாதிரி. ஸோ இந்த ட்ரிகர் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் என்ன டைப்னு சொல்லி நான் என்ன இதுன்றது கொடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த குளோபல் லேயர்ல போய் அது வந்து ஷூட் ஆயிடும். ஸோ டைப் வந்து எனக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு இன்கிரிமெண்டா வந்து இருக்கு. ஸோ டைப்ன்றதை மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கவுண்டர் இல்ல. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க வந்து இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்கோம்ல. ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம இங்க வந்து போட்டுற வேண்டியதான். ஆக்சுவலா இந்த இன்கிரிமெண்ட் கிடையாது. நம்ம இங்க என்ன வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அதை தான் நம்ம எடுத்து போடணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து டிக்ரிமெண்ட் ரீசெட் ரெண்டுத்துக்குமே கான்ஸ்ட் டிக்ரிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பேட்ச் டைப் ஆஃப் டிக்ரிமெண்ட். அதே மாதிரி வந்து கான்ஸ்ட் ரீசெட் இஸ் ஈக்குவல் டு ஆரோ ஃபங்க்ஷனை டைப் வந்து ரீசெட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து பாஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எங்கேயாவது கொடுத்தா தானே, இந்த குளோபல் லேயர்ல கொடுத்தா தானே நம்ம அதை வந்து வேற எங்கேயாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டெக்ஸ்ட் ப்ரொவைடர் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்திலேயே வேல்யூன்னு சொல்லிட்டு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் குளோபல் லேயர்ல வேணும்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து கொடுத்துருவேன். ஸோ ஸ்டேட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்கிரிமெண்ட் ஃபங்க்ஷன் வேணும், டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ அதே மாதிரி ரீசெட் ஃபங்க்ஷனும் வேணும். ஸோ அதனால இது மூணுத்தையும் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம். இங்க ஆட்டோ ஸ்டிச்ல இந்த இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இல்லாம இப்படி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ப்ரொவைடர் ரெடி, ரெடியூசர் ரெடி, கண்டெக்ஸ்டையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கஸ்டமா இங்கேயே வந்து ஹூக் எழுதிடுறேன். ஸோ இங்கேயே ஏன் கஸ்டம் ஹூக் எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நம்ம இப்ப ஆல்ரெடி வந்து தீம்லயும் ஆத்லயும் வந்து பார்த்துப்போம். ஸோ இந்த 2 கண்டெக்ஸ்ட்லயும் நம்ம வந்து எழுதிருப்போம். ஏன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு வாட்டி வந்து யூஸ் கண்டெக்ஸ்ட்னு போட்டு என்னோடத வந்து எடுக்க மாட்டேன். எங்க எனக்கு வேணுமோ யூஸ் தீம், ஸோ யூஸ் ஆத் அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துப்பேன். ஸோ இதுக்கு வந்து யூஸ் கவுண்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ யூஸ் கண்டெக்ஸ்ட் வந்து நான் இங்க போட்டுறேன். இந்த யூஸ் கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல, ஸோ இது எங்கேருந்து இம்போர்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாக்ட்ல இருந்து இம்போர்ட் ஆகும். நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு மேல. ஸோ கவுண்டர் கண்டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இதுல வந்து பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த கவுண்டர் கண்டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா, யூஸ் கவுண்டர்ல எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணாம நமக்கு எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸ்போர்ட்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 2 விஷயத்த வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஒன்னு வந்து நம்மளோட கஸ்டமா எழுதுனா ஹூக், ஸோ யூஸ் கவுண்டரை வந்து நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரொவைடர். ஸோ இந்த கவுண்டர் ப்ரொவைடரை வந்து நம்ம இதுவே பண்ணல, எக்ஸ்போர்ட்டே பண்ணல. ஸோ நான் அதையும் வந்து இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளவுதான் கண்டெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட லாஜிக் எல்லாத்தையுமே வந்து எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்பிளே வந்து காட்டுறதுக்கும்
அப்புறம் நம்ம வந்து அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுதணும். ஸோ டிஸ்ப்ளே அதோட சிஎஸ்எஸ். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் பட்டன். ஸோ அத காட்டுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபைல் வேணும். அதுக்கான சிஎஸ்எஸ் ரிலேட்டடான சிஎஸ்எஸ்ஸையும் நம்ம எழுதணும். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக்க வந்து கொண்டு வந்துரலாம். அப்புறம் நம்ம அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து ரிலேட்டட் சிஎஸ்எஸ் வந்து எழுதலாம். ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் ஜேஎஸ் கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் ஜேஎஸ். ஸோ இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்சின்றத குடுத்துடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரியாக்ட் ஸ்னிப்பெட்ஸ்ல ES7 ஸ்னிப்பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன்ஸ பத்தி நம்ம டீடைல்டா வந்து பேசியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனும் இது நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்ப நான் வந்து இந்த கவுண்டர் டிஸ்ப்ளே இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ண போறேன் அப்படின்னாலே, எனக்கு வந்து அதுலேருந்து இந்த யூஸ் கவுண்டர்லேருந்து புல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கான்ஸ்ட் எனக்கு என்ன கரண்ட் ஸ்டேட் இருக்கோ அதுதான் வந்து எனக்கு தேவை. ஸோ யூஸ் கவுண்டர். ஸோ இந்த யூஸ் கவுண்டர் வந்து நான் வந்து புல் பண்ணிக்கிறேன். ஸோ புல் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஸ்டேட் வந்து வந்துரும்ல. ஸோ இந்த ஸ்டேட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் வந்து ஒரு H1 டேக் வந்து ஒண்ணு போட்டுக்கிறேன். ஸோ இந்த H1 டேக்ல வந்துட்டு கவுண்டர். ஸோ கவுண்டர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் டாட் கவுண்ட். ஸோ நம்ம இனிஷியல் வேல்யூ நம்ம அங்க வந்து ஸ்டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவுண்ட்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கவுண்ட்ன்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. ஸோ இத தான் நான் வந்து இங்க வந்து எடுக்கிறேன். ஸோ ஸ்டேட் டாட் கவுண்ட். இங்க யூஐல வந்து எதுவுமே டிஸ்ப்ளேவே ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ப்ரொவைடர வந்து ராப் பண்ணணும். ஸோ நான் வந்து எப்பவுமே இண்டெக்ஸ்லயே வந்து ராப் பண்ணிடுறதுனால, அதிலேயே வந்து ராப் பண்ணிடலாம். ஸோ கவுண்டர் ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ரொவைடரை எடுத்துட்டு போய் நம்மளோட தீம் ப்ரொவைடர் கீழே போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இப்பவும் வந்து டிஸ்ப்ளே ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கவுண்டர் டிஸ்ப்ளேவ வந்து ஆப் டாட் ஜேஎஸ்ல வந்து குடுக்கல. ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல ஜஸ்ட் வந்து நான் இங்க வந்து இங்க இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கவுண்டர்ல 0ன்றது வந்துருச்சு. நம்மளோட டிஸ்ப்ளே வந்து இப்ப கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணணும். என்ன அப்படின்னா, நான் இங்க வந்துட்டு இங்க வந்து கரஸ்பாண்டிங் கிளாஸ் நேம் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் பார்த்தோம் அப்படின்னா, கவுண்டர் டிஸ்ப்ளே. ஸோ கவுண்டர் டிஸ்ப்ளே. ஸோ இதுக்கு வந்து ஸ்டைல் வேணும்ல. ஸோ இதுக்கான ஸ்டைல வந்து நம்ம எங்க எழுத போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் கவுண்டர் டிஸ்ப்ளே டாட் சிஎஸ்எஸ். ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து அத எடுக்க போறோம். நான் இந்த ஃபைல வந்து இன்னும் கிரியேட்டே பண்ணல. அதனால தான் எரர் அடிக்குது. ஸோ நான் இத காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிரியேட் பண்ணி விட்டுறேன். ஸோ கிரியேட் பண்ணோனே எனக்கு வந்து அதோட எரர்ஸ் வந்து போயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்கு இப்பவே வந்து ஸ்டைல் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டிஸ்ப்ளேன்றது இருக்குல்ல. ஸோ இத கொண்டு போய் இங்க வந்து இது கிளாஸ் நேம்ன்றதுனால நம்ம டாட்ன்றத போட்டுக்கிறோம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து சென்டரா வேணும்ன்றதுனால டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மார்ஜின் டாப்லேருந்து எனக்கு வந்து ஒரு 50 பிஎக்ஸ் டவுன்ல வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ அதையும் குடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு மார்ஜின் டாப்லேருந்து 50 பிஎக்ஸ் வந்து வந்துரும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் டிஸ்ப்ளேலயே இந்த உள்ள H1 டேக் வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ அத வந்து டார்கெட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து நான் அதுக்கு வந்து ஒரு 48 பிஎக்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ 48 பிஎக்ஸ் வந்து வச்சுடுறேன். அடுத்து வந்து அதுக்கு நம்ம கலர் என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #333. ஸோ இந்த கலர் தான் வந்து வைக்க போறோம். ஸோ இத வச்சுட்டு நம்ம இப்ப இங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். இந்த கலர் வந்து மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்ப நான் இங்க அதுக்கு பதிலா ரெட்ன்றத குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட்ன்னு குடுக்கக்கூடாது. வெறும் ரெட்ன்னு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு கலர் ஒர்க் ஆகுது. ஸோ நான் இதே இந்த #333ன்றனால உங்களுக்கு அந்த கலர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் தெரியாதுன்றதுனால நான் ரெட் போட்டு காமிச்சேன். இப்போ வந்து இதோட சிஎஸ்எஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன் ஆட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட நெக்ஸ்ட் வேலை. ஸோ பட்டன் ஆட் பண்றதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் டாட் ஜேஎஸ். அதே மாதிரி நான் இதுக்கான சிஎஸ்எஸ்ஸையும் கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ்ஸையும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஃப்சி போட்டுடலாம். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதையும் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ணோனே இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. இம்போர்ட் டாட் ஸ்லாஷ் கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் டாட் சிஎஸ்எஸ். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, 3 விஷயம் இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ரீசெட் இந்த 3 பட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கான்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் வந்து புல் பண்ணிக்கிறேன். எதுலேருந்து புல் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூஸ் கவுண்டரோட நம்ம வந்து எழுதியிருந்தோம்ல. ஸோ ஒரு இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், அதே மாதிரி வந்து எனக்கு ரீசெட்ன்றது வேணும். ஸோ ரீசெட். ஸோ இது எல்லாத்தையுமே எங்கேருந்து எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள யூஸ் கவுண்டர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமா எழுதுனா ஹூக் அது. ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்வுக்கு கரஸ்பாண்டிங் கிளாஸ் நேம் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்.
ஸோ கவுண்டர் கண்ட்ரோல்ஸ். ஸோ இதை வந்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா 3 பட்டன் வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. ஸோ அந்த 3 பட்டனையும் வந்து வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 பட்டன் வச்சிடலாம். ஸோ 1 2 3 ஓகே, இது 3த்தையும் வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து இதே மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் ஃபர்ஸ்ட்னு வந்து எழுதிடலாம். ஸோ கிளாஸ் நேம்ல பார்த்தோம் அப்படின்னா கவுண்டர் பட்டன் வந்து இருக்கும். ஸோ கவுண்டர் பட்டன். ஸோ பட்டன் இதே மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேமை எல்லாத்துக்குமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நான் இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து எழுதுறேன். ஸோ ஆன் கிளிக்ல வந்துட்டு இன்கிரிமெண்ட்ன்றதை வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்கிரிமெண்ட்ன்ற நேம் பட்டன் இங்க வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக்ல வந்துட்டு டிக்ரிமெண்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி பட்டன் நேம் வந்து டிக்ரிமெண்ட்னு வச்சுக்கிறோம். லாஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஆன் கிளிக்ல வந்துட்டு ரீசெட்னு போட போறோம். ஸோ ரீசெட் பட்டன் வந்து வைக்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த பட்டன் நேமையும் வந்து ரீசெட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங்கான சிஎஸ்எஸ் பத்தி தான் நம்ம வந்து இப்போ எழுத போறோம். ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம இங்க வந்து ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ன்னு சொல்லி இருக்குல்ல, அந்த கிளாஸ் நேம் அப்படியே எடுத்து இந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேணும்ல. ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு சென்டரா வந்து வச்சிரும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து மார்ஜின் டாப் இருக்குல்ல, அது வந்து ஒரு 20 pxல இருந்து வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிடுறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் இப்போ உங்களுக்கு வந்து அதுல வந்து தெரியாம இருக்கலாம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, ஸோ என்னோட ஆப் டாட் ஜேஎஸ்ல ஜஸ்ட் வந்து இதை வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து அதை இம்போர்ட் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த கவுண்டர் டிஸ்பிளே டாட் சிஎஸ்எஸ் இருக்குல்ல, ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து கவுண்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கவுண்டர் கண்ட்ரோல்ஸ்ல நம்ம எழுதிட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த கவுண்டர் பட்டனுக்கு வந்து எழுதிடலாம். நான் இப்போ வந்து கண்ட்ரோல்ஸ் எழுதிட்டேன். பட் ஆனா எனக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகல. பட் இதுக்கே வந்து நான் வந்து அந்த பட்டனை எழுத ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கவுண்டர் பட்டன்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ பட்டனு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ பேக்ரவுண்ட் கலர்ல வந்துட்டு ஹேஷ்டாக் 007BFF. ஸோ இந்த கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து அசிங்கமா வந்து தெரியும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலரை வந்து ஒயிட்டா மாத்திக்கிறேன். ஸோ இந்த ஒயிட்டா மாத்துறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் வந்து இந்த ப்ளூல வந்து கொஞ்சம் வந்து பளிச்சுன்னு தெரியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்டரை வந்து நன் பண்ணி விட்டுறேன். அதுவே ரொம்ப அசிங்கமா வந்து இருக்கு. ஸோ அதனால பார்டரை நன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஓகே. பட் ஆனால் இது ஓகே கிடையாது. இப்போ வந்து பார்டர் ரேடியஸ் வந்து வச்சிடலாம். பார்டர் ரேடியஸ்னா என்ன அப்படின்னா அந்த கர்வினஸ்க்காக வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கர்வினஸ் வந்து எட்ஜ்ல வந்து வந்திருக்குல்ல. ஸோ அதுக்காக இப்போ பேடிங் வந்து கொடுத்துடலாம். ஸோ பேடிங் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து 10px 20px வந்து கொடுத்துட்றேன். உள்ள வந்து எனக்கு வந்து சைஸை வந்து பெருசு பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேடிங். பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம ரொம்ப 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 சிம்பிளா வந்து பார்த்துருந்தோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16px வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த 16px வைக்கிறதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்சர் வந்து பாயிண்டரா வந்து வச்சுக்கிறேன். ஸோ பாயிண்டரா வச்சுட்டேன்னா இப்போ அது வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் விஷயம் மார்ஜின்னா அவுட்டர் லேயர். ஸோ அதுக்கு வந்து 10px வந்து வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்தோன்னே இப்போ எனக்கு ஓரளவுக்கு பட்டன்ஸ்லாம் தள்ளி தள்ளி போய் ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. இப்போ நான் இதுக்கே வந்து ஒரு டிரான்சிஷன் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிரான்சிஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல. ஸோ அது வந்து நான் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ 0.3 செகண்ட்ஸ் ஈஸ். ஸோ இதை வந்து வச்சிடறேன். ஸோ ஈஸ்ல வந்து முடிச்சிடறேன். இப்போ நான் இது வந்து எனக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து பாயிண்டர் எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு எந்த ஸ்டைல்ஸுமே வந்து அப்ளே ஆகல. ஸோ அதுக்கும் ஏத்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டைலை மட்டும் வச்சிடலாம். ஸோ ஹோவர் பண்ணும்போது எனக்கு அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ல வந்து 0056B3. ஸோ இந்த கலரை வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன் அப்படின்னா நான் ஹோவர் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டீசெண்டா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டேன்ல. ஸோ இதே மாதிரி இப்போ டிக்ரிமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். நான் இப்போ இதே வந்து கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நான் இப்போ ரீசெட் அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு வந்து 0ல வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதான் வந்து கவுண்டரோட எக்ஸாம்பிள். இதுலயே வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இந்த கவுண்டர் கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கவுண்டர் கண்டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ கவுண்டர்
கன்டெக்ஸ்ட்ல நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த +1ன்றது குடுத்துருக்கேன்ல. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இங்க வந்து +1ன்றது குடுத்துருக்கேன்ல. இது வந்து நம்ம எழுதுறது தான். ஸோ நான் இங்க வந்து +5ன்றது குடுத்துக்கலாம். -5ன்றத குடுத்துக்கலாம். ஸோ இப்ப குடுத்தேன் அப்படின்னா, இன்கிரிமெண்ட் குடுக்கும்போது 5, 5யா வந்து எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். அதே மாரி டிக்ரிமெண்ட் குடுக்கும்போது எனக்கு 5, 5யா டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ 5 வேணாம் அப்படின்னா, எனக்கு 10, 10ஆ டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா, இன்கிரிமெண்ட் பண்ணும்போது இப்ப எனக்கு 5, 10, 15, 20 இருக்கு. ஸோ டிக்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 10 மைனஸ் ஆயிடும். ஸோ மறுபடியும் ரீசெட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வந்து வந்துரும். ஸோ இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்மளே வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கலாம். இதையே நீங்க வந்து இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், இன்கிரிமெண்ட் பை 5, இன்கிரிமெண்ட் பை 10 ஸோ இதெல்லாம் வந்து யூசர்ட்டேருந்து வாங்கி அத வந்து இன்கிரிமெண்ட் பண்ற மாரி, ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து இது சிம்பிளிசிட்டிக்காக நம்ம ஈஸியா வந்து கான்செப்ட் என்னன்றத கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் சிம்பிளா வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.